கிறிஸ்துவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்பு சகோதர சகோதரிகளே, சகோதரர் சொன்ன மாதிரி நம்ம ஒரு முக்கியமான ஒரு பாடத்தை நம்ம போன வாரம் நம்ம பார்த்தோம். வேதாகமத்தை முறையாக கற்றுக்கொள்வது எப்படி அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழ் பார்த்தோம். ஸோ எதுக்காக இந்த ஒரு சப்ஜெக்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு அழைப்பு நாங்கள் கொடுத்துருந்தோம். அந்த அழைப்பை ஏற்று நீங்க எல்லாருமே வந்திருக்கீங்க, வந்து இணைஞ்சிருக்கிறீங்க, கடந்த வாரம் இணைஞ்சிருக்கிறீங்க. ஸோ அதுல என்ன ஒரு கேள்வி நம்ம முன்னாடி வச்சோம்னா, நம்ம எல்லாருமே பெருசா நினைக்கிற கிறிஸ்தவர்கள் ரொம்ப ரொம்ப அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அவருடைய பரிசுத்த வேதாகமத்துல நம்ம படிச்ச வரைக்கும் நமக்கு புரிஞ்சுதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்னாடி வச்சுதான் நம்ம அந்த பாடத்துக்குள்ள நம்ம கடந்து சென்றோம். அப்படி பார்க்கும்போது கேள்வி கேட்கும்போது நமக்கு ஒருவேளை புரிஞ்சிருக்கும் பைபிள்ல எல்லாமே அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருக்கலாம். பட் சகோதரர் போன வாரம் சில கேள்விகள் எல்லாம் அவர் வேதாகமத்திலிருந்து எடுத்து எப்படி இது சாத்தியம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்ப நமக்கு என்ன தோன்றி இருக்கலாம்னு, ஆமா இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பைபிள்ல இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். சோ ஏன் நமக்கு பைபிள் புரியல அப்படின்னா, மற்ற புஸ்தகங்கள் மாதிரி பைபிள் எழுதப்படல அப்படிங்கிறது ஒரு சரியான விளக்கம். மற்ற புஸ்தகத்தெல்லாம் படிச்சா ஈஸியா புரியுற மாதிரி அந்த எழுத்தாளர்கள் அதை எழுதியிருப்பாங்க. ஆனா பைபிள் அப்படி எழுதப்படல. ஏன்னா எழுதினவரே கிளியரா சொல்லிட்டாரு எப்படி படிச்சா புரியுன்ட்டு. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் போன வாரம் நம்ம என்ன பண்ணோம்னா, எப்படி படிச்சா புரியும் அப்படிங்கிற சில முறைகளை நம்ம கற்றுக்கொண்டோம். சோ இந்த முறைகள் எல்லாமே எந்த அடிப்படையில் அமைய போகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எந்த சொந்த கருத்துக்களின் அடிப்படையிலும் கிடையவே கிடையாது. எல்லாமே சத்தியம்தான். சத்தியம்ங்கிறது எதுன்னு போய் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு கேட்கும்போது அவர் கிளியரா சொல்லிட்டாரு, உங்களுடைய வசனமே சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டாரு. சோ வசனத்தை வச்சு வசனத்தை கண்டுபிடிச்சு, அந்த வசனத்துக்குள் இருக்கக்கூடிய சத்தியத்தை கண்டுபிடிச்சு, அந்த சத்தியம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய வாழ்க்கையை வாழ்வதற்கு தான் நம்ம கிறிஸ்தவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்படிப்பட்ட சத்தியம் நமக்கு தெரியணும்னா வசனத்தை படிக்க நம்ம கற்றுக்கொள்ளணும். அதனாலதான் வேதாகமத்தை முறையாக கற்றுக்கொள்வது எப்படி அப்படிங்கிற இந்த ஒரு பாடத்தின் 2வது பாகத்துக்குள் நம்ம கடந்து வந்துருக்கிறோம். சோ மறுபடியும் நம்ம ஒரு சில விஷயங்கள் ஞாபகப்படுத்தி போலாம். ஏன்னா இன்றைய தினத்துல புதுசா கூட யாராவது இணைஞ்சிருக்கலாம், நம்ம கூட அவர்களுக்கு சேர்த்து நம்ம பார்த்துட்டு மறுபடியும் இந்த வார காரியத்துக்குள்ள நம்ம கடந்து செல்லலாம். பைபிள் எழுதப்பட்ட வசனங்கள் ஏன் நமக்கு புரியறது இல்லை அப்படின்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிளியரா சொல்லிட்டாரு, வேத வாக்கியங்கள் உங்களுக்கு புரியாம இருக்கிறது காரணம் படிச்சு பாருங்கன்னு அவர் சொல்லவே இல்லை. அதுக்கு பதிலாக என்ன சொல்லியிருக்காருன்னா, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கன்னு சொல்லியிருக்காரு. அப்ப படிச்சு பார்க்கறதுக்கும் ஆராய்ச்சி பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. சோ ஆராய்ச்சி பண்றதுன்னா என்ன, பைபிள்ல என்ன ஆராய்ச்சி பண்றது அப்படின்னா, பைபிள் இருக்கக்கூடிய வசனங்களை நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். அப்பதான் நமக்கு பைபிள் புரியுன்னு நம்முடைய ஆண்டவர் சொன்னாரு. அந்த அடிப்படையில் தான் நம்ம போன வாரம் சில விஷயங்களை கற்றுக்கொண்டோம். சோ இப்ப நம்ம என்ன கேள்வி கேட்கறோம்னா, பைபிள்ல பண்ண வேண்டிய ஆராய்ச்சி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் நம்ம ஏசாயா புஸ்தகத்துல ஒரு வசனம் வாசிச்சோம், கர்த்தருடைய புஸ்தகத்துல தேடி வாசியுங்கள் அப்படின்னு பார்த்தோம். ஒரு விஷயத்த ஒருத்தர் நம்ம கிட்ட ஒரு புஸ்தகத்துக்குள்ள தேடுங்கன்னு சொல்றாருனாலே நம்ம எதை தேடுறோமோ அந்த விஷயத்த அவர் மறைச்சு வச்சிருக்கு. சோ மறைச்சு வச்ச விஷயத்தை தான் ஏசாயா ஓபன் பண்ணி இப்ப நமக்கு சொல்றாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, கர்த்தருடைய புஸ்தகத்தில் தேடி வாசியுங்கள், இவைகள் ஒன்றும் குறையாது, இந்த வசனங்களில் ஒன்று கூட ஜோடி இல்லாமல் இருக்காது அப்படிங்கிற முதல் ஆராய்ச்சி தான் நம்முடைய ஆண்டவர் சொன்ன வசனத்தினுடைய விளக்கம். கர்த்தருடைய புஸ்தகத்துல நீங்க என்ன பண்ணீங்கன்னா ஆராய்ந்து பாருங்கள் அப்படின்னு பார்த்தோம். சோ அந்த ஆராய்ச்சியுடைய விளைவு நம்மள என்ன பண்ண சொல்லுதுன்னா, தேடி வாசிக்க சொல்லுது. எதை தேடி வாசிக்க சொல்லுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கர்த்தருடைய புஸ்தகத்துல இருக்கிற ஜோடி வசனங்களை நீங்க தேடி வாசிங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த வசனம் நமக்கு இப்ப விளக்கம் கொடுக்கும். சோ அப்படி அந்த அடிப்படையில கேள்விகள் கேட்ட வசனத்திற்கு பதில் கண்டுபிடிக்கிறதுக்கு ஜோடி வசனத்தை வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது கூட நம்ம போன வாரம் பார்த்தோம். சோ அதுல முதல் கேள்வி கூட நம்ம மறந்துருக்க மாட்டோம் கண்டிப்பா. ஆதாம் கிட்ட தேவன் ஏதேன் தேட்டத்துல சொன்னாரு, இந்த மரத்தில் இருக்கக்கூடிய கனியை நீ புசிக்க வேண்டாம், அப்படி ஒருவேளை புசிச்சினா புசிக்கிற நாளில் சாகவே சாவாய். அது ரொம்ப கிளியரா இருக்கு வசனம், புசிக்கும் நாளில் சாகவே சாவாயின்னு வசனம் ரொம்ப கிளியரா இருக்கு. சோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, புசிக்கிற அன்னைக்கு ஆதாம் சாப்பிட்டுருக்கோம். நமக்கெல்லாம் நல்லாவே தெரியும், ஆதாம் அந்த கனியை சாப்பிட்டாரு. தேவன் வேண்டான்னு சொன்ன கனியை ஆதாம் சாப்பிட்டாரு. ஆனா தேவன் சொன்னது அங்க நடக்கல. ஏன்னா சாப்பிட்ட அன்னைக்கு ஆதாம் மரிக்கல, சாகல அப்படின்னு பார்த்தோம். அப்ப தேவன் சொன்னது நடக்காம போச்சா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கும்போது தான் பைபிள் ஏன் நமக்கு புரியறது இல்லை அப்படின்னு கேட்ட கேள்விக்குரிய ஒரு பதிலும் கிடைச்சது. ஆமா, உண்மையாலுமே இந்த வசனத்தை எத்தனையோ தடவை நம்ம படிச்சிருந்தா கூட ஏன் தேவன் சொன்ன விஷயம் அன்னைக்கு நடக்கல. ஆதாம் 930 வருஷம் கழிச்சு தான் இறந்திருக்காரு. அப்ப 930 வருஷம் கழிச்சு மரிக்க போற ஒருத்தரை பழத்தை சாப்பிட்ட அன்னைக்கே சாவான்னு சொல்றது எந்த அடிப்படையில சரியா இருக்கும் அப்படிங்கிற கேள்வி வைக்கும்போது தான் பைபிள்ல வசனங்களை நம்ம படிக்க கூடாது, ஆராய்ச்சி பார்க்கணும். இதற்குரிய ஜோடி வசனம் எங்க இருந்துச்சு சொல்லி பாத்தீங்கன்னா, கர்த்தருக்கு ஒரு நாள் என்பது 1000 வருஷம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல அப்போஸ்தலனாகிய பேதுரு ரொம்ப கிளியரா சொல்றாரு, நம்முடைய ஆண்டவரை பத்தி நல்லா புரிந்து கொண்ட ஒரு அன்பான சீஷன் சொல்றாரு, நம்முடைய கெப்பாசிட்டியும் ஆண்டவருடைய கெப்பாசிட்டியும் கம்பேர் பண்றாரு. நமக்கெல்லாம் ஒரு நாள்ங்கிறது ஒரு நாள் தான். ஆனா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு ஒரு நாள்ங்கிறது நம்முடைய 1000 வருஷம். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நம்ம கிட்ட ஒரு வேலையை கொடுத்து செய்ய சொன்னா அந்த வேலையை செய்வதற்கு 1000 வருஷம் ஆகுதுன்னா,
அதே வேலையை நம்முடைய ஆண்டவர்கிட்ட கொடுத்தா அவர் ஒரு நாள்ல முடிச்சிருவாரு. அப்ப அவருக்கு நமக்கு இருக்கிற வித்தியாசம் பெருசு. அவர் ரொம்ப பெரியவர், அவரை காட்டிலும் நம்ம ரொம்ப சின்னவங்க தான். அப்படி இருக்கிறப்ப மனுஷங்கிட்ட தேவன் பேசும்போது, கர்த்தர் பேசும்போது, ஆண்டவர் பேசும்போது என்ன சொல்லிட்டாருன்னா, புசிக்கும் நாள் சொன்னது அவருடைய ஒரு நாள். அது சொல்லப்பட்ட ஆதாமுக்கு எத்தனை வருஷம் பாத்தீங்கன்னா பேதுரு கிளியரா சொல்றாரு, 1000 வருஷம். சோ ஆதாம் 1000 வருஷத்துக்குள்ள செத்துருவேன் தான் தேவன் பழத்தை சாப்பிட வேண்டாங்கிறப்ப அவர் சொன்னாரு. அதே மாதிரி 1000 வருஷத்துக்குள்ள ஆதாம் மரிச்சிட்டாரு. சோ தேவன் சொன்னதுதான் பைபிள் நடந்திருக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. சோ இதை எப்படி நம்ம கண்டுபிடிச்சோம்? ஆதியாமத்துல வந்த கேள்விக்கு ஒரு ஜோடி வசனம் இருக்கு. அது எங்க இருக்குன்னா 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்துல இருக்குன்னு தெரிஞ்சதுனால இந்த விடையை நம்ம கண்டுபிடிச்சோம். ஒருவேளை இந்த விடையை நம்ம கண்டுபிடிக்க முடியாம போயிருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இதை படிப்போம், படிச்சு பார்த்துட்டு புரியலன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து வச்சிருவோம். ஒரு சிலர் படிக்கிறதோட சரி, அதுக்கு இருக்கிற அர்த்தத்தை பாக்குறது இல்ல. இப்படி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பைபிளை வச்சிருக்கிற பட்சத்துல எப்படி ஆண்டவருக்கு பிரியமா நம்ம இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்ததுனாலதான் இந்த மாதிரி நம்ம பைபிளை படிக்க ஆரம்பிச்சோம் போன வாரம். சோ அதே மாதிரி இன்னொரு உதாரணம் கூட நம்ம பார்த்தோம். உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். சோ இந்த இடத்துல கூட ஆகாரங்கிறது நம்ம சாப்பிடுற ஆகாரம் இல்ல, இதை சொல்ற நம்முடைய ஆண்டவருடைய ஆகாரம். அதே மாதிரி தண்ணிங்கிறது இந்த வசனத்துல வந்திருக்கிறது நாம குடிக்கிற தண்ணி அல்ல, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு எது தண்ணியோ அதை பத்தி அவர் பேசியிருக்காரு. அப்ப அவருடைய ஸ்டைல்ல போய் இதை படிக்கணும். அப்ப இதுக்கு கூட நம்ம ஜோடி வசனங்கள் கண்டுபிடிச்சோம். ஆகாரத்துக்கு மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்தோம், சாத்தான் நம்முடைய ஆண்டவர் வந்து சோதனை வைக்கும் போது மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலையும் பிழைப்பான். சோ அப்பம் ஈக்குவல் டு ஆகாரம். ஆகாரம் அப்படிங்கிறது நம்முடைய ஆண்டவர் எது சொல்றாருன்னா தேவனுடைய வசனம் சொல்றாரு. அப்ப இந்த வசனத்துல நம்ம என்ன படிச்சு புரிஞ்சுக்கணும்னா நம்முடைய ஆண்டவருக்கு ஆகாரங்கிறது நம்முடைய சாப்பாடு மாதிரி இருக்குது. சோ ஆகாரம் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா வேத வாக்கியங்கள். தண்ணீர் கூட நம்ம விளக்கம் பார்த்தோம், அது யாரை குறிக்குன்னு பாத்தீங்கன்னா ஜனக்கூட்டத்தை குறிக்கும். அப்ப இந்த வசனத்தை நம்ம எப்படி படிச்சிருக்கணும், எப்படி ஜோடி வசனத்தோட புரிஞ்சிருக்கணும், எப்படி ஆராய்ச்சி பண்ணிருக்கணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா வசனத்தை எடுத்து கொண்டு போய் ஜனக்கூட்டத்தின் மேல நீ போடு. அப்படி போடும்போது அநேக நாட்களுக்கு பின்பு நீ போட்டதனுடைய பலனை நீ காண்பாய் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு கூட நம்ம என்ன பண்ணிருக்கோம், நேர்ல பாத்துக்க முடியாட்டி கூட ஒரு ஜனக்கூட்டத்துக்கு மேல வசனம் என்ற ஆகாரத்தை போடுறோம். கண்டிப்பா போட்ட இந்த ஆகாரம் உங்களுக்குள்ள ஒரு பலனை கொடுக்கும் அப்படிங்கிறதுதான் பிரசங்கி ரொம்ப கிளியரா சொல்லப்படுது. உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல் போட்டா அநேக நாட்களுக்கு பின்பு பலனை காண்பாய். சோ இது வந்து ஜோடி வசனத்தை வச்சு பைபிள் இப்படி படிக்கணுங்கிறதுக்காக நம்ம போன வாரம் பார்த்த உதாரணத்துடைய ஒரு சில சாம்பிள்ஸ் நான் போட்டிருக்கேன். சோ இதுக்கப்புறம் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்னா பைபிள் இருக்கிற 31,000 வசனமும் நம்ம நினைக்கிற மாதிரி இருக்காது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப எப்படித்தான் இருக்கும், எழுதினவங்க எப்படி எழுதியிருந்தாங்களோ அப்படித்தான் அந்த ஸ்டைல தான் இருக்கும். எல்லாமே ஒரே மாதிரி இருக்காது. ஒரு சிலருக்கு நம்ம புஸ்தகம் படிக்கும் போது கவிதை வடிவில் ஒரு சில விஷயங்கள் இருக்கு, பாடல் வடிவில் இருக்கும், உரைநடையில் இருக்கும். அதே மாதிரிதான் பைபிள் கூட இருக்கக்கூடிய அத்தனை வசனங்களும் ஒரே ஸ்டைல் எழுதப்படல, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டைல். அதாவது ஒரு சில ஸ்டைல்கள் ஒவ்வொரு வசனத்துல இருக்கும் அப்படின்னு நம்ம பாக்குறோம். சோ என்னென்ன முறைகள் வசனத்துல இருக்குன்னா இதைத்தான் நம்ம போன வாரம் சகோதரன் போட்டு காமிச்சாரு. ஒரே தலைப்பின் கீழ் படிப்பது அப்படிங்கிறது ஒரு முறை. ஏன்னா பைபிள் அந்த முறையில தான் எழுதப்பட்டிருக்குது. அப்ப எழுதுனவங்க எப்படி எழுதியிருக்காங்களோ அப்படி எடுத்து படிச்சா தான் நமக்கு அது புரியுமே தவிர நாம ஒரு மெத்தட்ல படிச்சுட்டு எழுதுனவர் வேற ஒண்ணு சொல்ல வர எப்படி நமக்கு அது புரியும்? இதனாலதான் பைபிள் நமக்கு புரியாம இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கு அப்படிங்கிறது கூட நம்ம பார்த்தோம். அடுத்து பேரபிள்ஸ், அது கூட நம்ம ஒரு உதாரணத்தோட நம்ம பார்த்தோம், 10 வெள்ளிக்காசு. அதை நம்ம லைட்டா டச் பண்ணிட்டு நம்ம இந்த வாரத்துக்குள்ள போலாம். கருப்பொருள் அறிந்தப்படுத்து. ஒரு வசனத்தை எடுத்தா அந்த வசனத்தை எழுதினவர் என்ன அர்த்தத்தில் எழுதியிருக்காரோ, என்ன நோக்கத்தில் எழுதியிருக்காரோ அந்த நோக்கத்தை புரிஞ்சு கொண்டு படிப்பது. எழுதினவருடைய நோக்கம் தெரியாம நாம ஒரு நோக்கத்தை அந்த வசனத்துல போட்டு படிச்சோம்னா கண்டிப்பா அந்த வசனம் நமக்கு புரியாதுங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். சோ அந்த அடிப்படையில கருப்பொருளை கண்டுபிடிக்கிறது ஒரு மெத்தட். அடையாள பாஷை அது வந்து ஒரு முறையா நம்ம எடுத்துக்க வேண்டாம், பட் இருந்தாலும் நமக்கு அடையாள பாஷை தேவை. ஏன்னா இப்ப நம்ம படிச்சதுல கூட நம்ம பார்த்த 2 விளக்கத்துல கூட அடையாள பாஷை வந்துருச்சு. தண்ணீர் அப்படின்னு சொன்னா ஜனக்கூட்டம் அப்படிங்கிறது, தண்ணீர்ங்கிறது ஒரு அடையாள பாஷை ஜனக்கூட்டத்துக்கு. ஆகாரம் அப்படின்னா சத்தியம் அப்படிங்கிறது ஒரு அடையாள பாஷை. இந்த பாஷை பைபிள் நிறைய இடத்துல எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். அடுத்து தீர்க்க தரிசனத்தை எப்படி படிக்கிறது, எப்படி பேரபிள்ஸ் படிச்சோமோ அதே மாதிரி தீர்க்க தரிசனத்தை எப்படி படிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கூட நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். முதல்ல நமக்கு என்ன தெரியும்னா பைபிள்ல ஒரு வசனத்தை எடுத்தா அது தீர்க்க தரிசனமா, அது பேரபிளா, அது அடையாள பாஷையா அப்படிங்கிற நமக்கு தெரிஞ்சிருக்கும். சோ இதுக்குதான் இந்த முறைகள் பூரா நம்ம பைபிளை ஓபன் பண்றதுக்காக நம்ம படிக்கிறோம். அடுத்து டைப் அண்ட் ஆன்டி டைப், அதை நம்ம இந்த வாரம் தான் பார்க்க போறோம். நிழல் பொருள், பைபிள் எழுதப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ஒரே மாதிரி எழுதப்படல, சில விஷயங்கள் பைபிள்ல நிழலாக எழுதப்பட்டிருக்குது. எதுக்குன்னு கேட்டா பொருளா இருக்கக்கூடிய காலத்துல வரக்கூடிய ஜனங்களுக்கு நிழல் இருந்து சில பாடங்கள் கொடுப்பதற்காக சில நிழல்களை தேவன் பைபிள் வச்சிருக்கார். அதுதான் டைப் அண்ட் ஆன்டி டைப். கடைசியா பாத்தீங்கன்னா காலங்களை மையமாக வைத்து படித்தல். அதாவது என்ன அர்த்தம்னா பைபிள்ல சொல்லப்பட்ட வசனங்கள் ஒண்ணு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அந்த வசனம் எந்த காலப்பகுதிக்கு சூட் ஆகும். ஏன்னா ஒவ்வொரு காலப்பகுதியில தேவனுடைய திட்டத்துல ஒவ்வொரு விஷயங்கள் மாறிட்டே தான் இருக்கும்.
ஸோ அதை எதுன்னு கண்டுபிடிச்சு படிக்கிறதா டிஸ்பென்சேஷன் ஸ்டடி. தமிழ்ல பாத்தீங்கன்னா காலங்களை மையமாக வைத்து படித்தல். ஸோ இதுல நம்ம போன வாரம் ஃபர்ஸ்ட் பார்த்த மெத்தட் என்ன, டாபிக்கல் ஸ்டடி, ஒரே தலைப்பின் கீழ் படிப்பது. தலைப்பிலேயே விடை இருக்கு. எப்படி இது படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பைபிள்ல ஒருத்தரை பத்தி நம்ம படிக்கணும் அல்லது ஒரு விஷயத்தை பத்தி படிக்கணும், ஒரு முடிவுக்கு வரணும்னா அவரை பத்தியோ அந்த விஷயத்தை பத்தியோ பைபிள்ல ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் எங்கெங்க போட்டிருக்கோ எல்லாத்தையும் எடுத்து படிச்சுட்டு தான் நம்ம ஒரு முடிவுக்கு வரும். சோ அந்த மாதிரி ஒரு முடிவு கூட நம்ம தப்பா எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு போன வாரம். தேவன் வந்தாரு, ஏதேன் தோட்டத்துல ஆதாம்கிட்ட சொன்னாரு, புசிக்கும் நாளிலே சாகவே சாவேன்னு சொன்னாரு. திருப்பி ஆதாம் ஓகேன்னு சொல்லி உடன்படிக்கை போட்டாரா? ஏன்னா தேவன் வந்து எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை செய்யறாருன்னா உடன்படிக்கை போட்டுருவார். யார்கிட்ட செய்யறாரோ அவர்கிட்ட உடன்படிக்கை போட்டுருவார். மோசே கிட்ட போட்டாரு, இஸ்ரேல் ஜனங்க கிட்ட போட்டாரு. சோ அந்த மாதிரி உடன்படிக்கை போடுவாரு. அப்ப ஆதாம் கிட்ட தேவன் வந்து சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டா செத்துருவேன்னு சொல்லி சொல்லும் போது அதை ஆதாம் அக்செப்ட் பண்ணிட்டா தானே அவர் சாப்பிடும் போது தண்டனை அவர் கொடுக்கறது கரெக்டா இருக்கும். அவர் ஒத்துக்கவே மாட்டேன்னு சொன்ன விஷயத்தை கொடுக்க முடியாதுல்ல. அப்ப ஆதாம் தேவன் கிட்ட உடன்படிக்கை போட்டாரா? இதான் கொஸ்டின். சோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இப்ப நம்ம வழக்கமா எப்படி தேடுவதுக்கு பதில் ஆதியாகம புத்தகத்துல தேடுவோம். ஏன்னா ஆதாம் பத்தி நமக்கு தெரிஞ்சு ஆதியாகமத்துல மட்டும்தான் இருக்கு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் ஒரே தலைப்பின் கீழ் படிப்பதோடைய அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, பைபிள் ஆதாம் பத்தி எங்கெங்க இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து படிச்சிடணும். அப்படி படிக்கும்போது ஆதியாகமத்துல கண்டுபிடிக்க முடியாத விஷயத்த மற்ற புஸ்தகத்துல நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சோ இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியல? திருப்பி ஆதாம் தேவன் கிட்ட நான் சாப்பிட மாட்டேன் உடன்படிக்கை போட்டாரான்னு பார்த்தா அது ஆதியாகமத்துல இல்ல. எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஓசியா புஸ்தகத்துக்குள்ள இருக்குது. பழைய ஏற்பாட்டுடைய புஸ்தகங்களின் கடைசியில் இருக்குது. அவர்களோ ஆதாமை போல் உடன்படிக்கை மீறி. அப்ப ஆதாமை போல இஸ்ரேல் ஜனங்கள் உடன்படிக்கை மீறி இருக்காங்கன்னா அப்ப ஆதாம் உடன்படிக்கை மீறி இருக்கணும்ல. அப்ப ஆதாம் உடன்படிக்கை மீறி இருக்கணும்னா ஆதாம் தேவன் கிட்ட உடன்படிக்கை போட்டிருக்கணும்ல. அப்ப போட்டுதான் ஆதாம் மீறி இருக்காரு. ஒருவேளை ஓசியா புஸ்தகத்துல ஆதாம் பத்தி நம்ம படிக்காம விட்டுட்டு ஆதியாகமத்துல மட்டும் படிச்சுட்டு நிறுத்திட்டோம்னா தேவன் ஆதாம் கிட்ட உடன்படிக்கை போடலைங்கிற கேள்விக்கு ஆமா தேவன் ஒருதலை பட்சமா பண்ணிட்டாரு அப்படிங்கிற ஒரு முடிவு கூட நம்ம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அப்படி இல்ல. இதுதான் ஒரே தலைப்பின் கீழ் படிப்பதனுடைய ஒரு முக்கியத்துவம். அடுத்தது பேரபிள்ஸ். இந்த பேரபிள்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். ஏன் இந்த விஷயத்த அவர் பேசுறாருன்னா, புரிஞ்சுக்க முடியாத பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை, அதாவது பரலோகத்தை போய் யாரு கண்ணில் பார்க்கல, அப்படி பார்க்க முடியாத பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அவர் கண்ணில் பார்க்கிற பொருள்கள் மூலம் இணைச்சு பேசுறதுக்காக எடுத்துக்கொண்ட ஒரு மெத்தடு தான் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த பேரபிள்ஸ், உவமைகள். சோ ஆண்டவர்கிட்ட சீஷர்கள் போய் கேட்டாங்க, ஏன் ஆண்டவரை நேரா பேசாம கதை மாதிரி பேசுறீங்க அப்படிங்கிறப்பதான் நம்முடைய ஆண்டவர் சொன்னாரு, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படிக்கு உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படலைன்னு சொன்னார். அப்ப அருளப்பட்ட ஜனங்களுக்கு இந்த பேரபிள்ஸ் என்ன சொல்லி கொடுக்குதுன்னு பாத்தீங்கன்னா, எப்படி பரலோகத்துக்கு போறதுங்கிற சொல்லி கொடுக்குது. அப்ப பரலோகத்துக்கு போறவர் எந்த வழியில வர சொல்றாரு அந்த வழியில வந்தா தான் நம்ம போய் பரலோகத்தை சேர முடியும். அந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்றதா பேரபிள்ஸ். புதிய ஏற்பாட்டுல 38 பேரபிள்ஸ் இருக்கு. 38 பேரபிள்ஸும் முதல்ல நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது அது பேரபிள்னு முதல்ல கண்டுபிடிக்கும். நம்ம நினைக்கிற மாதிரி இது ஒரு டைப் அண்ட் டைப் ஒரு தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொல்லி இல்லாம இது பேரபிள் தான் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்முடைய ஆண்டவர் ஒரு கதை சொல்ற மாதிரி ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறாரு. அந்த கதையில வரக்கூடிய நிகழ்ச்சிகள், வசனங்கள், வார்த்தைகள் நடைமுறை வாழ்க்கையில நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னா அது நம்முடைய ஆண்டவர் பேசியிருந்தாருன்னா அது பாஸ்டன்ஸ், இறந்த காலம். அதான் கதை சொல்லும் போது எப்பவுமே நம்ம இறந்த காலத்துல சொல்லுவோம். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கட்டாயம் அது என்னன்னு பாத்தீங்கன்னா பேரபிள்ஸ் தான். அந்த மாதிரி ஒரு பேரபிள் தான் போன தடவை நம்ம பார்த்தோம். ஒரு ஸ்திரீ கையில 10 வெள்ளிக்காசு இருந்துச்சு. அந்த 10 வெள்ளிக்காசுல ஒரு வெள்ளிக்காசு காணாம போனா என்ன பண்ணணும் அப்படின்னா ஆண்டவர் ஐடியா கொடுக்குறாரு, விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி கண்டுபிடிக்குன்னு சொல்றாரு. சோ ஒரு பழைய வெள்ளிக்காசு அப்படிங்கிறது எதுன்னு கேட்டீங்கன்னா பழைய 1 ரூபா காயின் தான். இந்த 1 ரூபா காயின் 10 இருக்கு அப்படின்னா அதுல ஒரு வெள்ளிக்காசு, ஒரு ரூபா காயின் எங்கேயாவது அவசரத்துல கீழே விழுந்துச்சுன்னா யாராவது உட்கார்ந்து மிச்சம் இருக்கிற காயின்ஸ் எல்லாம் விட்டுட்டு வேலை வெட்டியில விட்டுட்டு உட்கார்ந்து அந்த காணாம போன 1 ரூபா காயினை யாராவது தேடுவோமா? கண்ணுக்கு பேர் எடுத்தா பார்ப்போம், கிடைக்கல விட்டுட்டு போயிடுவோம், அப்புறம் வந்து எடுத்துக்கலான்னு போயிடுவோம். ஆனா நம்முடைய ஆண்டவர் சொல்றாரு அப்படியே விடக்கூடாது. ஏன்னா இந்த காசு தான் ரொம்ப முக்கியங்கிறாரு, இந்த வெள்ளி காசு தான் ரொம்ப முக்கியங்கிறாரு. ஏன்னு கேட்டா இந்த வெள்ளி காசை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அந்த அம்மாவுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாருன்னா, விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி கண்டுபிடிச்சிட்டு நேரா எங்க போகணுமாமா, இந்த பொண்ணுக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் இருப்பாங்க இல்லையா, சிநேகிதிகள், பக்கத்து வீட்டுல இருக்கவங்க, உறவினர்கள், இவங்களை எல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு ரூபா காயின் காணாம போச்சு. நான் ஆண்டவர் சொல்றது வெள்ளிக்காசு, நான் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். ஒரு ரூபா காயின் காணாம போயிடுச்சு, கஷ்டப்பட்டு 2-3 மணி நேரமா தேடி கண்டுபிடிச்சிட்டேன், என்னோட கூட சேர்ந்து நீங்க சந்தோஷப்படுங்கன்னு சொன்னா இதை கேட்கறவங்களுக்கு எப்படி இருக்குன்னு, 1 ரூபா காயினை 2 மணி நேரம் தேடினதே தப்பு. அதுலயும் தேடிட்டு வந்து எங்ககிட்ட வந்து எங்களை எழுப்பி நீ சொல்றது அதை விட பெரிய தப்பு, இதுல ஒரு பெரிய விஷயம் இல்லையேன்னு சொல்லிட்டு யாரும் சந்தோஷப்பட போறதில்ல. பட் ஆண்டவர் சொல்றாரு சந்தோஷப்படுவாங்க.
அப்படின்னா இது நாம நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அன்பான சகோதர சகோதரிகளே, இது பரலோக ராஜ்யத்துக்கு நம்மளை கூட்டிட்டு போகக்கூடிய ஒரு முக்கியமான ரகசியம் அடங்கிய ஒரு விஷயம். இதான் நம்முடைய ஆண்டவர் பேசியிருக்காரு, பேரபிள். சோ எப்படி நம்ம இதை கண்டுபிடிக்கிறோம்? பழைய ஏற்பாட்டு காலத்துல இன்னும் சொல்ல போன விசேஷமா இது அவர் பேசுனது எல்லாமே யூத ஜனங்கள் மத்தியில. சீஷர்கள் கூட 12 பேருமே யூதர்கள் தான். சோ இந்த யூத ஜனங்கள் மத்தியில ஒரு பொண்ணு கையில எப்ப 10 வெள்ளி காசு கிடைக்கும் அப்படிங்கிற தேட ஆரம்பிக்கும் போது தான் என்ன விடை கண்டுபிடிச்சோம்னா, ஒரு பொண்ணுக்கு நடக்கிற கல்யாணம், யூதருடைய கலாச்சாரத்தின்படி நடக்கக்கூடிய ஒரு கல்யாணம், அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி நடக்கக்கூடிய நிச்சயதார்த்தம். அந்த நிச்சயதார்த்தத்துல மணமகன் மணமகள் வீட்டுக்கு வருவாங்க. வந்து 10 வெள்ளி காசை அவங்க குடும்ப முத்திரை பொறித்த 10 வெள்ளி காசை மணமகன் மணமகள் கையில கொடுத்துட்டு போயிடுவாரு. கல்யாணத்துக்கு 6 மாசம் டைம் இருக்கும். நம்ம நினைக்கிற மாதிரி முந்தின நாள் என்கேஜ்மெண்ட் அடுத்த நாள் கல்யாணம்லாம் கிடையாது. அவங்களுக்கு 6 மாசம் டைம். இந்த 6 மாசத்துக்குள்ள இந்த பொண்ணு என்ன பண்ணணும், இந்த மணமகனை தான் நினைச்சு வாழ்ந்துருக்குங்கிறத மணமகனுக்கு ப்ரூவ் பண்ணணும். கல்யாணத்தன்னைக்கு எப்படி ப்ரூவ் பண்றது? அவர் கொடுத்துட்டு போன 10 வெள்ளி காசையும் டெய்லி எடுத்து கையில பார்த்து அதை நல்லா துடைக்கும். அப்படி துடைக்கும் போது 6 மாசம் ஒரு 10 வெள்ளி காசை தொடச்சிட்டே இருந்தா அது எப்படி இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கல்யாணத்தன்னைக்கு அந்த பொண்ணுடைய நெற்றியில அந்த காசை கட்டிட்டு வரும்போது மாப்பிள்ளை பாப்பாரு, பொண்ணு நெத்தியில் இருக்கிற 10 வெள்ளி காசும் பல பலன் மின்னுச்சுன்னா மாப்பிள்ளை என்ன கண்டுபிடிச்சிருவாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த பொண்ணு 6 மாசமா என்னத்தான் நினைச்சிட்டு இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவாரு. ஒருவேளை அந்த வெள்ளி காசு மின்னாம கருப்படிச்சு போயிருந்துச்சுன்னா என்ன ஆகுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மாப்பிள்ளை புரிஞ்சுக்குவாரு, நான் கொடுத்த வெள்ளி காசே ஒழுங்கா வச்சுக்க முடியாது, நீ என்னை நினைச்சு நீ வாழல, வேற யாரையும் நினைச்சிருக்குன்னு சொல்லிட்டு கல்யாணம் கேன்சல் ஆயிடும். 10 வெள்ளி காசு மங்கி போனாலே கல்யாணம் கேன்சல் ஆயிரும்னா, அந்த 10 வெள்ளி காசுல ஒரு காசு காணாம போயிருந்தா கல்யாணம் நடக்குமா? கண்டிப்பா நடக்கும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ காணாம போன அந்த வெள்ளி காசை கண்டுபிடிச்சு தேடி கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா பக்கத்து வீட்டுல இருக்கவங்க உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சந்தோஷப்படுவாங்க. காரணம், அந்த பொண்ணு தொலைச்சது ஒரு வெள்ளி காசு இல்ல, அந்த பொண்ணுடைய வாழ்க்கையை தொலைச்சது. அந்த வாழ்க்கையை இப்ப தேடி கண்டுபிடிச்சிருக்கு. அதனாலதான் பக்கத்துல கொண்டு போய் காமிக்கும் போது மற்றவர்களை பார்த்து சந்தோஷப்படுவாங்க. திருப்பி உன் கல்யாணம் நடக்குங்கிற நம்பிக்கை எல்லாருக்குமே வந்துடும். அது மூலம் சந்தோஷப்படுவாங்கன்ட்டு ஒரு யூத கலாச்சாரத்தை நம்ம ஆண்டவர் இங்க கோட் பண்ணியிருக்காரு. பட் இது எதுக்காக கோட் பண்ணாருன்னா, பரலோக ராஜ்யத்தில் நடக்க போற விஷயத்திற்கு ஒரு முன்னாடி கோட் பண்ணியிருக்காரு. அப்ப பரலோக ராஜ்யத்துல ஒரு கல்யாணம் நடக்க போது, இல்ல நம்ம போன வாரம் பார்த்த விஷயங்களும் ஸ்பீட் அப்பா, அங்க ஒரு கல்யாணம் நடக்க போது, அது ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம். அந்த கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, பொண்ணு யாருன்னு பாத்தீங்கன்னா இப்ப கிறிஸ்தவர்களா அழைக்கப்பட்டிருக்கிற ஜனங்களுக்குள் இருந்து அவருடைய மனவாட்டியை தேர்ந்தெடுக்க போறார். எல்லாருமே தேர்ந்தெடுக்க போறாரா? இல்ல. யாரை தேர்ந்தெடுப்பார்னா, யார் யாரெல்லாம் காசை நல்லா பிரகாசிக்க வச்சிருக்காங்களோ அவங்கதான் தேர்ந்தெடுப்பார். அப்படின்னு நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? முதல்ல காசை நம்ம பிரகாசமா வச்சிருக்கணும்னா நம்முடைய ஆண்டவர் முதல்ல நமக்கு வெள்ளி காசு கொடுத்துருக்கணும். பைபிள்ல வெள்ளி எதை குறிக்கின்னு பாத்தீங்கன்னா அடையாள பாஷை. எதை குறிக்கின்னு பாத்தீங்கன்னா சத்தியம். சோ சத்தியத்தை முதலாம் வரியில ஆண்டவர் கொடுத்துட்டு போயிட்டாரு. கையில இப்ப பைபிளா வந்துருச்சு. வந்த பைபிள் இருந்து வசனங்களை எடுத்து படிக்க படிக்க நம்முடைய ஆண்டவர் 2ஆம் வரியில நம்ம கூப்பிடும் போது நம்முடைய நெற்றில் இருக்கிற காசு மின்னக்கூடாது, படிச்ச வசனங்கள்படி வாழ்ந்த வாழ்க்கை மின்ன வேண்டும். சோ அதுதான் நம்முடைய ஆண்டவர் சொன்னாரு, மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும். தட் மீன்ஸ் என்ன அர்த்தம்? நம்ம பிதாவை மற்ற ஜனங்கள் இப்ப பாக்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி இருக்கிறப்ப பார்க்க முடியாத பிதாவை நம்முடைய நல்ல கிரியைகள் மூலம் பார்க்க வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லை இந்த பூமியில. அந்த விஷயத்த செய்யறதுக்காக இப்ப நம்முடைய ஆண்டவர் நம்மளை கூப்பிட்டுருக்காரு. இப்ப அவரை கூட நம்ம போய் சேரணும்னா அவர் வைக்கிற ஒரே ஒரு கண்டிஷன், நீங்க என்ன நகை போட்டிருக்கீங்க, என்ன ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. நான் கொடுத்த சத்தியத்தின்படி நீங்க வாழ்ந்திருக்கீங்களா, உங்க வாழ்க்கையை பார்த்து மற்ற ஜனங்க என்னை மகிமைப்படுத்துறாங்களா அப்படிங்கறத அவர் பார்ப்பாரு. இதுதான் பரலோக ராஜ்யத்தின் ரகசியம் அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்த ஒரு மெத்தட் பார்த்தா கருப்பொருள் அறிந்து படித்தல். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மெத்தடு. வசனத்தை எழுதினவர் என்ன அர்த்தத்தில் எழுதியிருக்காருன்னு, என்ன நோக்கத்தில் எழுதியிருக்காருன்னு தெரிஞ்சு படிக்கணும். நம்ம அடிக்கடி படிக்கக்கூடிய ஒரு சங்கீதம் தான். சிம்பிளா சொல்ல போனா, ஒரு மனுஷன் கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் 24 ஹவர்ஸ் தியானமா இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா 24 ஹவர்ஸ்ல இந்த ஸ்லைட்ல போட்டிருக்கிற எல்லா விஷயத்தையும் அவன் பண்ணணும். அப்படி பண்ணும்போது கர்த்தருடைய புத்தகத்தில் தியானமா கண்டிப்பா இருக்க முடியாது. அப்படி இருக்கிறப்ப எப்படி அதை எதிர்பார்ப்பார் நம்முடைய ஆண்டவர் அப்படின்னு பார்த்தோம்னா, இதற்கும் ஒரு ஜோடி வசனம் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, எழுதினவர் நம்ம காலையிலையும் நைட்டும் பார்க்கிற இரவும் பகலை பத்தி ஒரு பேசல, அதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படின்னா யாரை பத்தி தாவீது சொல்றாருன்னா, வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 30ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். 30ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்புண்டாகும். பைபிள் ரொம்ப கிளியரா சொல்லுது, விடியற் காலத்தில் களிப்பு சந்தோஷம் உண்டாகும், சாயங்காலத்தில் அழுகை தங்கும். தட் மீன்ஸ் என்ன அர்த்தம்னா, சூரியன் இல்லாத டைம்ல அழுகையா இருக்கும், சூரியன் வந்துருச்சுன்னா களிப்பு உண்டாகும். சூரியன் யாரு?
நமக்கு நல்லா தெரியும், நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து வந்தா விடிவு காலம் வந்துடும். விடியற் காலம் இல்ல, விடிவு காலம் வந்துடும். சோ விடியல் சொன்னாலே பைபிள் சொல்லுது சந்தோஷம். அப்ப அதுக்கு முன்னாடி இருக்கிற இருட்டு எதை குறிக்குதுன்னா துன்பம். சோ இரவுன்னா துன்ப காலம், பகல்னா இன்ப காலம். அப்படியே அந்த இடத்துல போட்டு படிச்சா கர்த்தருடைய வேதத்தில் இன்பம் வந்தாலும் சரி துன்பம் வந்தாலும் சரி யார் தியானமா இருக்கிறாங்களோ அவங்கதான் யாருன்னு பாத்தீங்கன்னா இதுதான் கருப்பொருள் அறிந்து படித்தல். சோ அடுத்தது நம்ம இந்த வாரம் புதுசா எந்த டாபிக்ல போறோம்னா தீர்க்க தரிசன பாஷையில் படிப்பது. பைபிள்ல தீர்க்க தரிசனம் அப்படிங்கிறதுக்கு தேவன் அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு. பைபிள்ல பாத்தீங்கன்னா மொத்தம் 1817 தீர்க்க தரிசனங்கள் இருக்கு. 1817 தீர்க்க தரிசனங்கள் இருக்குது. பழைய ஏற்பாட்டுல 1239 தீர்க்க தரிசனம் இருக்குது. புதிய ஏற்பாட்டுல 578 தீர்க்க தரிசனம். இது வந்து ஒரு தோராயமான ஒரு கணக்கு தான். பட் எதுக்காக இதை போடுறோம்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு தீர்க்க தரிசனங்கள் இருக்குது. இந்த தீர்க்க தரிசனங்கள் ஒண்ணு கூட நம்ம அப்படியே எடுத்து படிச்சோம்னா புரியவே புரியாது பாத்தீங்கன்னா. காரணம் என்ன, இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே பரலோக ராஜ்யத்தை பத்தி சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. அது மட்டும் இல்ல, தீர்க்க தரிசனுடைய டெஃபினேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா பேரபிளுடைய டெஃபினேஷன் என்ன, இறந்த காலத்துல வச்சு ஒரு கதையை வச்சு பரலோக ராஜ்யத்தை பத்தி பேசுறது. பட் தீர்க்க தரிசனம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா பின்னாடி நடக்க போற விஷயத்த முன்னாடி சொல்றது. அதாவது பின்னாடி நடக்க போற ஒரு சம்பவத்தை வச்சு பரலோகத்துக்கு போறது எப்படிங்கிறத சொல்லி கொடுக்குற ஒரு மெத்தட் எதுன்னு பாத்தீங்கன்னா தீர்க்க தரிசனம் அப்படின்னு பாக்குறோம். உதாரணத்துக்கு பைபிள்ல ஒரு வசனத்தை எடுத்து படிச்சா அது தீர்க்க தரிசனம் புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்றது, பின்னாடி நடக்குதாங்கிறத பார்க்கணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. ஆனா பைபிள் இருக்கிற தீர்க்க தரிசனங்கள் நேரடியா அர்த்தத்துல வச்சு படிக்கும்போது ஒரு தீர்க்க தரிசனம் கூட நமக்கு புரியுறது இல்லைங்கிறதுக்கு சில உதாரணங்கள் பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இன்னொரு விஷயத்த உங்களுக்கு சொல்லிடுறேன். வெளிப்படுத்தின விசேஷம் ஃபுல்லாவே யோவானுக்கு சீக்கிரத்துல சம்பவிக்க வேண்டியதை சொல்லப்பட்ட விஷயம். அப்ப யோவானுக்கு பின்னாடினா யோவான் எழுதும் போது அது தீர்க்க தரிசனம். அப்ப வெளிப்படுத்தின விசேஷங்கிறது தீர்க்க தரிசனம் புஸ்தகம் தான். வாசிக்கலாம் ஒரு வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். நினைச்சு பாருங்க, ஒரு ஸ்திரீயால எப்படி சூரியனை ட்ரெஸ்ஸா போட்டு முடியும். அடுத்து பாருங்க, அவள் பாதங்கள் கீழே என்ன இருக்காமா, சந்திரனும். அந்த அம்மாவுடைய சிரசின் மேல் என்ன இருக்காமா, 12 நட்சத்திரம் இருக்காமா. முதல்ல அந்த அம்மாவால் இப்படி ஒரு காட்சிக்குள்ள இமேஜின் பண்ணி நம்மளால பார்க்க முடியல. யார் போய் சூரியன் ட்ரெஸ்ஸா போட முடியும் இல்லைங்களா? அது மட்டும் இல்ல, அந்த அம்மா நிக்கும் போது எப்படி நிக்குதாமா, நிலாவுக்கு மேல நிக்குதாமா. நிலாவுக்கு மேல நிக்கும் போது என்ன கண்டிஷன் நிக்குதாமா, வாசிங் ஸ்லிப்பர் 2ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவள் கர்ப்பவதியாய் இருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். ஒரு பிரசவ வேதனை வந்துச்சுன்னா ஒரு ஸ்திரீ நேரம் ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆகணும். அதை விட்டு இந்த ஸ்திரீ எங்க நிக்குதுமா, நிலாவுக்கு மேல போய் எதுக்கு நிக்கணும்? அடுத்த கேள்வி, அந்த அம்மா தலைக்கு மேல 12 நட்சத்திரம். ஒரு நட்சத்திரம் தலைக்கு மேல விழுந்தாலே தாங்க மாட்டோம். இந்த அம்மா தலைக்கு மேல 12 நட்சத்திரம். அப்புறம் ட்ரெஸ் பாத்தீங்கன்னா சூரியன் ட்ரெஸ்ஸா போட்டுக்கிட்டாமா. இப்ப இதை படிக்கும்போது நமக்கு என்ன தெரியுது, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு பைபிள்ல நம்ம எடுத்து படிக்கும்போது இந்த வசனம் வந்தா சுத்தியும் முத்தியும் பார்ப்போம், யாராவது இருக்காங்களாட்டி. யாரும் பார்க்கல, அப்படியே மூணு விஷயம் பேச போயிட்டே இருப்போம். ஏன்னா நமக்கு புரியல, பயமா இருக்கு படிச்சா. யார்கிட்ட போய் கேள்வி கேட்டாலும் இதுக்கு பதிலும் இல்லை பாத்தீங்கன்னா. சோ ஏன் பதில் இல்லைன்னா இது சாதாரண முறையில் எழுதப்பட்ட வசனம் அல்ல, இது ஒரு தீர்க்க தரிசனம். அப்ப இது யாரால புரிஞ்சுக்க முடியும்? தீர்க்க தரிசனத்தை எப்படி படிக்கிறதுன்னு தெரிஞ்சவங்களால மட்டும்தான் இதை புரிஞ்சுக்க முடியும். இன்னொரு சாம்பிள் பார்க்கலாம் பாருங்க. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2ஆம் வரியில எப்படி வருவாருங்கிறத முதல் வரியில வந்திருக்கிறப்ப சீஷர்கள் போய் கேட்டாங்க. அப்ப நம்முடைய ஆண்டவர் சில இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு வர்றாரு. நான் 2ஆம் வரியில வரும்போது அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. அதுல ஒரு சில விஷயங்கள் பார்க்கலாம் பாருங்க. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அந்நாட்களிலே கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ. அப்ப இயேசு கிறிஸ்து 2ஆம் வரியில வரும்போது ஸ்திரீகளுக்கு ஐயோ, ஏன்னு கேட்டா கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோனா என்ன புரிஞ்சுக்கிறது? அப்ப கர்ப்பவதிகளை யாருமே இருக்கக்கூடாதா? யாருமே குழந்தை பெற்றுக்கொள்ள கூடாதா? அல்லது பால் குடிக்கிற குழந்தைய கையில வச்சிருக்க கூடாதுன்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? ஏன் இந்த கேள்வி அப்படின்னா இதுக்கு பதில் தெரியாதவங்க என்ன வேணாலும் விளக்கம் கொடுக்கலாம். ஆனா இதுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ரகசியம் இருக்குன்னு தெரிஞ்சவங்களால மட்டும்தான் இதை தீர்க்க தரிசனம் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்க. அதே லூக்கா 17ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். லூக்கா 17ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அந்த நாளிலே வீட்டின் மேல் இருப்பவன் வீட்டில் உள்ள தன் பண்டங்களை எடுத்துக்கொண்டு போக இறங்காமல் இருக்க கடவன். எப்படி சாத்தியம் இது? ஒரு வீட்டுக்கு மேல இருக்கிறவன், மேல் வீட்டுல குடியிருக்கிறவன் கீழ் வீட்டுக்குள்ள வந்து தன் பண்டங்களை எடுக்கக்கூடாதுன்னா அவர் எப்படி ஆபீஸ் போவாரு? எப்படி அவர் வந்து வேலைகளுக்கு மற்ற விஷயங்களுக்கு போவாரு? எப்படி கல்யாணத்துக்கு போவாரு? ஆபீஸ் போயிட்டு எப்படி திரும்பி வீட்டுக்கு வருவாரு? வண்டி எங்க நிறுத்துவாரு? இதெல்லாம் கேள்விகள் வருது பாருங்க பயங்கரமா. காரணம் என்ன? இந்த விஷயத்தை அப்படியே படிச்சோம்னா இது இப்படித்தான் இருக்கும். அப்ப இதுல சொல்லப்பட்ட விஷயங்களுக்குள்ள இருக்கிற ரகசியத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் இது ஒரு முறையா நம்ம என்ன பண்றோம்னா எடுத்து நம்ம படிக்கணும். முதல் விஷயம், தீர்க்க தரிசனம் எல்லாமே இப்படித்தான் இருக்கும்.
காரணம் என்ன? பேதுரு சொல்றாரு, வாசிக்கலாம். 2 பேதுரு 1 அதிகாரம் 20 2 பேதுரு 1 20 வேதத்திலுள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதா இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னு ஆரம்பிக்கிறார் பேதுரு. நீங்க முதல்ல பைபிள் படிக்கணும்னு என்ன தெரிஞ்சுக்கணும்னா, வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனம் 1200 தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாய் இராது. சுய தோற்றமான பொருள் என்ன? எடுத்து படிச்சா அப்படியே படிக்கிற பாத்தீங்களா, அந்த மாதிரி பொருள்ல அது இல்ல அப்படிங்கறது தெரிஞ்சுட்டு படிங்கிறார். எதுக்கு? எஸ்பெஷலி தீர்க்க தரிசனம். சோ தீர்க்க தரிசனத்தை எப்படி படிக்கிறது? அதுக்கு ஜோடி வசனம் வேணும். ஆனா தீர்க்க தரிசனங்கிறது ஒரு முறைங்கிறத முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன சாம்பிள் பார்க்கலாம். சின்ன ஒரு தீர்க்க தரிசனம் பார்த்தா நம்ம அடுத்தடுத்த சாம்பிள்ஸ்குள்ள போக முடியும். ஏசாயா 21 அதிகாரம் 1 முதல் லைன் மட்டும் நீங்க வாசிச்சு. ஏசாயா 21 1 கடல் வனாந்தரத்தின் பாரம். போதும். சோ இத ஃபுல்லா ஒரு தீர்க்க தரிசனம் தான். இது ஏசாயா தீர்க்கதரிசி எழுதுறது. கடல் வனாந்தரத்தின் பாரம், அவ்வளவுதான் எழுதிட்டாரு. சோ இப்ப நமக்கு விளக்கம் கண்டுபிடிக்கலாம். முதல்ல எப்படி கண்டுபிடிக்கணும்? கடல் வனாந்தரம் பாரம். ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது பாரம்னா என்ன. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? உடனே ஏசாயா 34:16 ஞாபகத்துக்கு வரும். கர்த்தருடைய புஸ்தகத்தில் தேடி வாசியுங்கள், இவைகள் ஒன்றும் குறையாது, இவைகள் ஒன்றுமே ஜோடி இல்லாமல் இராது. அப்ப பைபிள்ல பாரம்னா என்ன அப்படின்னு சொல்லி படிக்கிறதுக்கு இன்னொரு புஸ்தகம், தீர்க்கதரிசன புஸ்தகம் சப்போர்ட் பண்ணும். வாசிக்கலாம். எரேமியா 23 அதிகாரம் 33 எரேமியா 23 33 கர்த்தராலே சுமரும் பாரம் என்னவென்று இந்த ஜனமாகிலும் ஒரு தீர்க்கதரிசியாகிலும் ஒரு ஆசாரியனாகிலும் உன்னை கேட்டால் உங்களை தள்ளிவிடுவேன் என்பதே பாரம் என்று நீ அவர்களுடைய சொல்ல வேண்டும். உங்களை தள்ளிவிடுவேன் என்பதே பாரம். டைரக்டா பதில் இருக்கு பாருங்க. நம்ம ஏசாயா புஸ்தகத்துல மட்டும் தேடிட்டு இருந்தோம்னா கிடைக்காது. சோ ஜோடி வசனம் எரேமியா என்ன சொல்லுதுன்னா, பாரம்னா என்னன்னு சொல்லு. கர்த்தர் சொல்ற பாரம்னா என்னன்னா, உங்களை தள்ளி விடுவேன் என்பதே பாரம். சோ பாரத்துக்கு விடை கண்டுபிடிச்சாச்சு. கடலுக்கு என்ன விடை? வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 17 அதிகாரம் 15 வெளிப்படுத்தல் 17 15 பின்னும் அவன் என்னை நோக்கி, அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமாம். இந்த வசனமும் ஒரு தீர்க்க தரிசனம் தான். ஆனா தீர்க்க தரிசனத்துக்குள்ள இன்னொரு தீர்க்க தரிசனத்துக்குள்ள விடை இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, வேசி உட்கார்ந்து இருக்கிற தண்ணி. இப்ப நமக்கு தண்ணி எதுன்னு கண்டுபிடிக்கணும். இப்ப வேசி உட்கார்ந்து இருக்க தண்ணி போடுறதுனால வேசியை பத்தி நம்ம அனலைஸ் பண்ண வேண்டாம். தண்ணியா இருந்தா இப்ப நமக்கு தேவை. அந்த தண்ணியா இருந்தா ஜனங்கள், கூட்டங்கள், ஜாதிகள், பாஷைகள் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஜன கூட்டத்தை தான் நம்முடைய ஆண்டவர் தண்ணின்னு சொல்றாரு. பெரிய பெரிய மீட்டிங்ல நடக்கும்போது சொல்றாங்க இல்லையா, அலை கடலென திரண்டுவாரு அப்படின்னு என்ன அர்த்தம்? கடல் வரப்போறது இல்லைங்க, கடல் மாதிரி ஜனங்கள் வரும். அப்ப ஜன கூட்டத்துக்கு மனுஷனே பேர் வச்சுட்டா தண்ணின்ட்டு. அது எங்க இருந்து எடுக்கப்படுதுன்னா பைபிள் இருந்தான். அப்ப நம்ம இதுவரை கண்டுபிடிச்ச இந்த ப்ராபஸினுடைய விளக்கத்தை நம்ம பார்க்கலாம். ப்ராபஸி சொல்லுது, தீர்க்கதரிசனம் சொல்லுது கடல் வனாந்தரத்தின் பாரம். அதுல பாரத்துக்கு விடை கண்டுபிடிச்சிட்டோம், தள்ளி விடுவேன் அப்படின்னா பாரம். கடலுக்கு விடை கண்டுபிடிச்சிட்டோம், ஜனங்கள். வனாந்தரத்துக்கு என்ன விளக்கங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி ஈஸியா நம்மளே திங்க் பண்ணலாம். வனாந்தரம் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் சிட்டி, நகரம். நகரத்துல எல்லாமே எப்படி இருக்கும்? ஒழுங்குக்குள் இருக்கும். ஒரு சிக்னல் இருக்கும், ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும், கோர்ட் இருக்கும். யாராவது எங்கேயா ஒரு சின்ன தப்பு பண்ண உடனே போலீஸ் வந்து பிடிச்சிக்கும், ஒரு ஒழுங்கு இருக்கும். ஆனா வனாந்தரத்துல என்ன இருக்காதுன்னா ஒழுங்கு இருக்காது. சோ வனாந்தரங்கிறது பைபிள் எதை குறிக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒழுங்கின்மையான நிலைமையை குறிக்கும். அப்படின்னா கடல் வனாந்தரத்தின் பாரம் என்ற இந்த தீர்க்கதரிசனத்தை ஆண்டவர் சொல்றதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது தள்ளி விடுவேன் ஒழுங்கின்மை ஜனங்கள். இது அப்படியே ஆர்டர் கொஞ்சம் மாத்தி சேர்த்து படிச்சு பாருங்க, எப்படி வரும்? ஒழுங்கற்ற ஜனங்களை தள்ளிவிடுவேன். ஒழுங்கற்ற ஜனங்களை தள்ளிவிடுவேன்கிறத நம்முடைய ஆண்டவர் அவருடைய பாஷையில தீர்க்கதரிசனம் எப்படி சொல்லுவார்னா கடல் வனாந்தரத்தின் பாரம் அப்படிதான் சொல்றார். இப்படித்தான் நம்ம தீர்க்கதரிசனங்களை படிக்க வேண்டும். அன்பான சகோதர சகோதரி, கரெக்டா வந்துச்சா பாத்தீங்களா? எப்பவுமே சொல்றேன், தேவன் ஜனங்களை ஒழுங்குக்குள்ள கொண்டு வர தேவன். அந்த ஜனங்கள் ஒழுங்க மீறி போகும்போது அவங்க திருந்துறதுக்கு எல்லா முயற்சியும் எடுப்பார். ஒருவேளை எல்லா முயற்சி எடுத்து திருந்தாம போயிட்டாங்கன்னா அவர் சொல்லிட்டாரு, இனிமேல் நான் முயற்சி எடுக்க மாட்டேன், தள்ளி விடுவேன். இது இப்படி சொல்லியிருந்தா எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். ஆனா அப்படி சொல்லுங்கிறது அவருடைய சித்தம் அல்ல. அதை புரிஞ்சா போதுங்கிறதுக்காக என்ன பண்ணிட்டாருன்னா பைபிள்ல கான்சென்ட்ரேட் பண்ணி எப்படி எழுதியிருக்காருன்னா கடல் வனாந்தரத்தின் பாரம். சோ இப்படித்தான் நம்ம தீர்க்க தரிசனத்தை படிக்கணும். முதல்ல நம்ம படிக்கிற வசனம் தீர்க்க தரிசனங்கிறத கண்டுபிடிக்கணும். அடுத்த தீர்க்க தரிசனத்தை எப்படி படிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதை படிக்கும் போது நமக்கு மிகப்பெரிய அர்த்தங்கள், வேதத்துல இருக்கிற ரகசியங்கள் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். சோ அடுத்தது இது ஒரு முறை அல்ல, இது ஒரு சின்ன விளக்கம் தான். அடையாள பாஷையை ஆட் பண்ணிருக்கேன்.
ஏன் அடையாள பாஷை ஆட் பண்ணிருக்கேன்? இவ்வளவு நேரம் நம்ம படிச்ச எல்லா விஷயத்துக்குள்ளயும் அடையாள பாஷை இருக்கு. உதாரணத்துக்கு சாப்பாடுன்னு சொல்லி பார்த்தோம், ஆகாரத்தை கொண்டு போய் தண்ணீர் மேல போடுங்கிறப்ப அதுக்கு நம்ம என்ன விளக்கம் பார்த்தோம்? அது வந்து சத்திய வசனங்களை குறிக்கும்னு சொல்லி பார்த்தோம். ஏன்னா பைபிள் வசனம் இருக்கு நமக்கு. அப்ப ஆகாரத்தை வச்சு ஏன் சத்திய வசனத்தை சொல்லுவோம்னா, சத்திய வசனத்துக்கும் ஆகாரத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. வசனத்துக்கு ஆகாரம் அடையாள பாஷையா இருக்கு. ஏன்னு கேட்டா, நம்மெல்லாம் சாப்பிடலினா மறிச்சு போயிடுவோம். ரொம்ப நாள் சாப்பிடாம மறிச்சு போயிடுவோம். நம்முடைய ஆண்டவருக்கு நித்திய ஜீவன் நம்ம கொடுக்கணும்னா, இப்ப நம்ம சாப்பிடுற சாப்பாட்டை கொடுத்தா பத்தாது, ஜீவனுள்ள வசனங்களை கொடுக்கணும். பேதுரு கூட சொன்னார் இல்லையா, யாரிடத்தில் ஆண்டவரே நாங்கள் போவோம், நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு. அப்ப ஜீவன் கொடுக்கறது இந்த லைஃப்க்கு சாப்பாடு, ஜீவன் கொடுக்கறது பரலோக ராஜ்யத்துக்கு வசனம். சோ வசனத்தை எதோட பைபிள் கம்பேர் பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னா, சாப்பாட்டோட கம்பேர் பண்ணதுக்கு காரணம் இதுதான். அப்படின்னா உணவு அப்படிங்கிறது பைபிள் வசனத்துக்கு ஒரு அடையாள பாஷை. அதே மாதிரி பாருங்க, சூரியன் பைபிள்ல வந்து யார சூரியன் சொல்லியிருக்குன்னா, மல்கியா 4:2 படிச்சீங்கன்னா தெரியும், நீதியின் சூரியன் ஆகிய நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பற்றி சொல்லி. ஏன் இயேசு கிறிஸ்துக்கு சூரியன் பேர் வச்சாங்க? சூரியனுக்கும் இயேசு கிறிஸ்துக்கு என்ன சம்பந்தம்? சிம்பிளா சொல்ல போனா, நம்முடைய ஆண்டவருடைய 2ஆம் வருகைக்கு சூரியன் ஒரு நிழல். எப்படின்னு கேட்டா, அவர் சொல்லியிருக்கு பைபிள்ல. ஏன் சூரியன் சொல்லியிருக்கு? நிழல்னு சொல்லிட்டு போயிருக்கலாம்ல, நட்சத்திரம் சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. அப்படின்னா சூரியனுக்கு நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு சம்பந்தம் இருக்கு. எல்லா ஜனங்களும் இருட்டில் இருக்கிறாங்க, எல்லாரும் ஆபத்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த ஆபத்துல இருந்து அவங்களுக்கு ஒரு விடிவு காலம் வரணும்னா சூரியன் உதிக்க வேண்டும். சூரியன் உதிச்சா என்ன வந்துருங்க? எல்லாத்துக்குமே வெளிச்சம் வந்துடும், பாதுகாப்பு வந்துடும். அதே மாதிரி நம்முடைய ஆண்டவர் வந்தா எல்லாருக்கும் வெளிச்சம் வந்துடும், பாதுகாப்பு வந்துருங்கிறது தான் நம்முடைய ஆண்டவரை சூரியனுடைய நிழலாக பைபிள் பாதிக்குது. இந்த மாதிரி பைபிள் நீ எங்க போய் படிச்சாலும் சரி, வசனத்தோட கூடிய அநேக அடையாள பாஷைகள் இருக்குது. இது அதிகமா எங்க யூஸ் பண்ணிருப்பாரு நம்முடைய ஆண்டவர்னா, பேரபிள்ஸ்ல யூஸ் பண்ணிருப்பாரு, ப்ராஃபஸி தீர்க்க தரிசனத்துல யூஸ் பண்ணிருப்பான்னு பாருங்க. சோ அடுத்த மெத்தட்குள்ள நம்ம கடந்து செல்லலாம். அது பேரு நிழலும் பொருளும். பைபிள்ல பழைய ஏற்பாடுன்னு ஒரு புஸ்தகமே எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த பர்பஸ் தான். நம்ம கூட நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, பழைய ஏற்பாடை படிக்கிறது இல்லை. ஏன்னு கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா, அது கதை புஸ்தகம் மாதிரி இருக்கும் பாருங்க. தீர்க்க தரிசனங்கள் இருக்கு, அது நமக்கு சம்பந்தம் இல்லைங்க. ராஜாக்களுடைய ஆட்சியை பத்தி இருக்குது, ராஜாக்கள் யார் யாருக்கு அப்புறம் வந்தாங்கன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிறது உண்டு. புதிய ஏற்பாடுல தான் நம்முடைய ஆண்டவரை பத்தி இருக்குங்க, அதான் நம்ம படிச்சா போதும் பரலோகத்துக்கு போயெல்லாம் நினைக்கிறது உண்டு. அப்படி நினைச்சிருந்தீங்கன்னா இதோட அந்த நினைப்பை மாத்திக்கணும். இப்ப நம்ம ஒரு விஷயம் பார்க்க போறோம், டைப் அண்ட் ஆன்டி டைப். பழைய ஏற்பாடு முழுக்கவே நமக்கு என்னவா இருக்குன்னா, நிழலாக எழுதப்பட்டிருக்கிறது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதுக்கு, அது நமக்காக தான் எழுதப்பட்டிருக்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சம்பவத்தை நம்ம பைபிள் இருந்து பார்க்கணும். வேற ஒண்ணும் இல்லைங்க. பழைய ஏற்பாட்டு காலம் முழுக்க பைபிள்ல தேவனுக்கு பிடிச்ச, பைபிள் முழுக்க ஆக்கிரமிப்பு செய்திருக்கிற ஆபிரகாமின் இஸ்ரேல் ஜனங்கள். இவங்க ஒரு சிச்சுவேஷன்ல என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, எகிப்து தேசத்துல போய் அடிமைகளாக மாட்டிட்டாங்க. இதனுடைய ஸ்டோரிலாம் நமக்கு தெரியும். யோசேப்பு கூப்பிட்டாரு, போனாங்க. யோசேப்பு மறிச்சிட்டாரு, வேற ராஜா வரான். பார்வோன் ராஜாங்கிறது ஒரு ராஜா, ஒரு ஆள் பேர் இல்ல, ராஜாவுடைய பேர். நம்ம எப்படி ராஜாங்கிறோம் அந்த மாதிரி பார்வோனுங்க. இன்னொரு பார்வோன் ராஜா வரான். அவன் வந்து ஜனங்களை பார்த்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான்னா, இவங்களை ஒடுக்குன்னு சொல்லிட்டு அடிமைத்தனத்துக்குள்ள கொண்டு போய் செய்ய முடியாத வேலையெல்லாம் செய்ய வச்சு, அப்படி இவங்க வேலை செய்ய முடியாம இருக்கிறப்ப என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான்னா, டாஸ்க் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி சவுக்கடி கொடுக்கக்கூடிய ஆட்களை வேலைக்கு போட்டு, இவங்க வேலை செய்ய முடியாம தடுமாறுறப்பெல்லாம் சவுக்கடி கொடுத்து இவங்களை வேலை செய்ய வச்சு, இவங்க மூலம் அதிக ஈல்டு எடுத்து ரொம்ப அழகா இந்த ராஜா என்ன பண்றான்னா, ஒரு பெரிய குடோன் கட்டிட்டு இருந்தான், வேர் ஹவுஸ் கட்டிட்டு இருந்தான். இந்த ஜனங்கள் என்ன ஆயிட்டாங்கன்னா, எகிப்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இவங்களை அழைச்ச தேவனையும் மறந்துட்டாங்க. அதன் விளைவா அடி வாங்கும் ஆரம்பிச்சிட்டாங்க. செய்ய முடியாத வேலையை செஞ்சாங்க. ஒரு சிச்சுவேஷன்ல சுத்தமா வேலையை செய்ய முடியல, விஷம் செத்து போயிடலாம் அப்படிங்கிற கண்டிஷன் கூட வந்துட்டாங்க. அப்படி வரும்போதுதான் இவங்க தேவனை மறந்தாலும் தேவன் இவங்களை மறக்கல. அவர் என்ன பண்றாருன்னா, இப்ப ஸ்டெப் எடுக்கிறாரு. வாசிக்கலாம். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 23, 24, 25 வாசிங்க. யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் முதல். சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். என்ன அழகா வசனம் வந்து பாமா இருக்கு பாருங்களேன், ரொம்ப அருமையா இருக்கும். அவங்க அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது அப்படின்னு என்ன அர்த்தம்? இவங்களுக்கு ஒண்ணு ஆயிடுச்சுன்னா தேவனால பொறுத்துக்க முடியாது. ஏன்னா தேவன் ரொம்ப நேசிச்ச, பைபிள்ல தேவனுக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருக்கிற ஒரே ஒரு பர்சன் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆபிரகாம். அந்த ஆபிரகாமுடைய சந்ததி. சோ இவங்க கொடுக்குற சத்தத்தை தேவன் பாக்குறாரு. பார்த்துட்டு எதை நினைச்சு பாக்குறாருன்னா, ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கை நினைச்சு பாக்குறாரு.
இந்த ஜனங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டாரு அவங்க கிட்ட. சோ இப்ப என்ன பண்ணியானோம், இந்த ஜனங்களை கஷ்டத்துல இருந்து காப்பாத்தியாங்க. என்ன பண்றது காப்பாத்துறதுக்கு, முதல்ல எகிப்துல இருந்து இந்த ஜனங்களை இவங்க சொந்த ஊர் இஸ்ரேல் தேசத்துக்கு கொண்டு வரதுக்கு இப்ப யார் ஸ்டெப் எடுக்கணும் யோசிச்சு பார்த்தாரு. அந்த ஜனங்களுக்குள்ள இருந்தே ஒரு லீடர் செலக்ட் பண்ண. சோ செலக்ட் பண்ணார் ஒரு லீடரு, நல்லா தெரியும் நமக்கு யாருன்னு, மோசே. சோ மோசேவை தேவன் என்ன பண்றாருன்னா பார்வோன் ராஜா, நான் திருப்பி சொல்றேன், பார்வோன் ராஜாங்கிறது ஒரு ஆள் பேர் அல்ல, அது ஒரு பதவியின் பேர். பார்வோன் ராஜா கிட்ட அனுப்புறாரு எகிப்துல. போய் மோசே கேட்கிறாரு, என் ஜனங்களை போக விடுன்னு சொல்றாரு. பார்வோன் ராஜா போக விட தயாரல்ல. காரணம், அவனுக்கு இவ்வளவு கம்மி சம்பளத்துக்கு இவ்வளவு அதிகமான வேலை செய்யறதுக்கு அடிமைகள் இவங்களை தவிர வேற யாரும் இல்லை. சோ விடுறதுக்கு மனசு இல்ல. ஒவ்வொரு சிச்சுவேஷன்லயும் தேவன் பாக்குறாரு. பார்த்து என்ன பண்றாருன்னா, எகிப்து தேசத்தின் மேல் 10 வாதைகளை ஒண்ணு பின்னாடி ஒன்னா அனுப்புறாரு. அதுல 9 வாதைகள் வரிசையை நடக்கிற வரைக்கும் எகிப்துக்கு மிகப்பெரிய அழிவு வந்தா கூட பார்வோன் ராஜா அந்த அழிவை விட இந்த ஜனங்களை விட மாட்டேங்கிறத ஸ்ட்ராங்கா நின்ட்டான். சோ என்னாச்சுன்னா 10வது வாதையை தேவன் அனுப்புனாரு. அதுக்கு பேரு தலைச்சன் பிள்ளை சங்காரம். நல்லா கவனிங்க, இந்த 10வது வாதையை தேவன் கொடுத்ததே எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்களை எகிப்து தேசத்துல இருந்து காப்பாத்தி கானான் தேசம் இஸ்ரேல் தேசத்துக்கு கொண்டு போகும். இதுதான். சோ இதுக்கு பார்வோன் ராஜா விடலின் உடனே பார்வோன் ராஜா உட வைக்கிற மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணாரு. அதுதான் தலைச்சன் பிள்ளை சங்காரம். எகிப்து தேசத்துல இருக்கிற எல்லார் வீடுகளையும் ஒரு நைட்ல ஒரு சங்கார தூதன் என்ன பண்ணுவாருன்னா வந்து தலைச்சல் பிள்ளைகள், அதாவது மூத்த ஆண் பையன் எல்லாத்தையும் கொண்டுருவாரு. ஆண் பிள்ளைகளை கொண்டுறதுனால என்ன ப்ராப்ளம் கேட்டீங்கன்னா, அந்த சந்ததி அவரை முடிச்சிடும். ஏன்னா தலைச்சல் பிள்ளையை கொண்டுட்டா அந்த சந்ததியில அடுத்த ஆண் பிள்ளை இல்லாம அடுத்த வாரிசு வராது. சோ அங்க அந்த சந்ததி இறந்துடும். அந்த மாதிரி தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா தலைச்சல் பிள்ளை சங்காரத்தை ஏற்படுத்திட்டார். இப்ப நமக்கு என்ன கேள்வி வரும்னா, எகிப்து தேசத்துக்குள்ளதான் இஸ்ரேல் ஜனங்களும் இருக்கிறாங்க. அப்ப அவங்க வீட்டுல மட்டும் ஏன் இந்த வாதை வரலைன்னா, அதுக்கு ஒரு அடையாளத்தை தேவன் வைக்க சொன்னார். இஸ்ரேல் ஜனங்கள் வீடு எது அப்படின்னு சொல்லி பார்த்து அதுக்கு ஒரு அடையாளம், ரத்தத்தை நிலைக்கால்களை பூசணும். பூசி இருந்தாங்கன்னா வரக்கூடிய சங்கார தூதன் அந்த ஏரியா பக்கமே வரமாட்டார், போயிடுவார். சோ தலைப்பிள்ளைகள் சங்காரம் நடந்து பார்வோன் ராஜா இருக்கான்ல எகிப்தருடைய ராஜா, அவனுடைய தலைப்பிள்ளை மேற்கொண்டு எல்லாத்தையும் தேவன் போட்டார். யோசிச்சு பாருங்க, ஒரு ஊர்ல ஒரு நாட்டுல இருக்கிற அத்தனை வீட்லயும் செத்து போயிருக்காரு. ஒரு தலைப்பிள்ளை இறந்துருச்சு. அப்ப எத்தனை லட்சம் தலைப்பிள்ளைகள் இறந்துருக்கும். ஏன் தெரியுமா? இதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் தெரியுங்களா? தேவன் இஸ்ரேல் ஜனங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பு, வேற ஒண்ணுமே கிடையாது. சோ இந்த ஜனங்களுக்காக லட்சக்கணக்கான பிள்ளைகளை கொண்டிருக்காரு. இதை பார்த்துட்டு தாங்க முடியாம பார்வோன் ராஜா என்ன சொல்லிட்டான்னா, வாசிக்கலாம். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 31 மற்றும் 32 வாசிங்க. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 31, 32 வசனங்கள். ராத்திரியிலே அவன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து, நீங்களும் இஸ்ரவேல் புத்திரரும் எழுந்து என் ஜனங்களை விட்டு புறப்பட்டு போய் நீங்கள் சொன்னபடியே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். நீங்கள் சொன்னபடியே உங்கள் ஆடு மாடுகளையும் ஓட்டிக்கொண்டு போங்கள், என்னையும் ஆசீர்வதியுங்கள் என்றான். வசனம் படிக்கும் போது நல்லா ரொம்ப ஜோவியலா இருக்கும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுவரைக்கும் உடமாட்டேன்னு சொன்ன பார்வோன் ராஜா தலைச்சன் பிள்ளை சங்காரத்தை பார்த்து நைட் டைமே மோசேயும் ஆரோனையும் எழுப்பி, தயவு செஞ்சு நீங்க சொன்ன மாதிரியே போயிருங்க, போயிட்டு உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருங்க, போறப்ப என்ன பண்ணிருங்க, ஆசீர்வதிச்சு போங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்க இந்த ஊரை விட்டு போனாலே போதும்பா, எங்களுக்கு அதான் பெரிய ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்ற கண்டிஷனுக்கு பார்வோன் ராஜா வர வச்சது தேவன். எதுக்குன்னு இந்த ஜனங்களுக்காக. சோ இந்த ஜனங்கள் எத்தனை பேர் எகிப்துல இருந்து புறப்பட்டு அவங்க போனாங்க கானான் தேசத்துக்குன்னு பாத்தீங்கன்னா, புருஷர் மட்டும், பிள்ளைகள் தவிர 6 லட்சம் புருஷர். அப்ப 6 லட்சம் புருஷர்னா ஒரு ஃபேமிலிக்கு 6 லட்சம் ஃபேமிலி, அதான் அர்த்தம். 6 லட்சம் ஃபேமிலி. 6 லட்சம் ஃபேமிலினா ஒரு ஃபேமிலிக்கு 8 பேர் கணக்கு போட்டீங்கன்னா தாங்காது. 4 பேர் கணக்கு போட்டுக்கலாம். போட்டா ஏறக்குறைய 24 லட்சம் பேர். 24 லட்சம் பேத்துக்காக தேவன் அன்பு வைத்து எகிப்துல இருக்கிற அத்தனை தலைப்பிள்ளைகளையும் கொன்று இந்த ஜனங்கள் என்ன பண்றாரு அனுப்புறாரு. அப்படி அனுப்பும் போது இந்த ஜனங்க எகிப்துல இருந்து வர வரைக்கும் சந்தோஷமா இருந்தாங்க. எகிப்து பார்டர் தாண்டின உடனே இந்த ஜனங்களுக்கு தேவன் மேல கோபம் வந்துருச்சு. ஏன் கோபம் வந்துருச்சுன்னு கேட்டீங்கன்னா, தேவன் மேல மட்டும் இல்ல, தேவன் சார்பா வழிநடத்திட்டு போயிட்டு இருக்கிற மோசே மேலேயும் கோபம் வந்துருச்சு. ஏன் கோபம் வந்துருச்சுன்னா, தண்ணி தாகம் எடுத்துச்சு. தண்ணி தாகம் எடுத்ததுக்கெல்லாம் அவங்க கோவப்படுவாங்க. உடனே கம்பேரிசன் மார்க் எப்படி இருக்கு, இந்த ஜனங்களுடைய வாழ்க்கை போக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்களேன். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் மற்றும் 12ஆம் வசனம். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 11, 12 வசனங்கள். அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்திரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதனால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்திற்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்திரத்திலே சாகிறதை பார்க்கிலும் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமா இருக்குமே என்றார்கள்.
அன்பான சகோதர சகோதரிகளே, மோசையோட இடத்துல நம்ம இருந்தோம் என்ன பண்ணிப்போம் தெரியுமா? இப்பவே வந்து கொண்டு விட்டு வந்திருப்பேன்னு போயிடும் திருப்பி. ஆனா அவங்க கேட்ட கேள்வி பாருங்க, நாங்களா கேட்டோம் எங்களை கூப்பிட்டு வாங்கிட்டு. ஆக்சுவலி இவங்க அடி வாங்கின சத்தம் தேவனு கேட்டுருச்சு. தேவன் தான் இதை பண்ணிருக்காரு இவங்களுக்காக. இத்தனை குழந்தைகளை கொண்டிருக்காரு தேவன், ஏன்னா இவங்க மேல வச்ச அன்பு. ஆனா இவங்களுக்கு அந்த அன்பு புரியல. என்ன சொல்றாங்கன்னா, வனாந்தரத்துல சாகிறதுக்காக கூட்டிட்டு வந்திருக்கீங்களே, எகிப்துல கல்றை இல்ல பத்தாது, அதனால நீங்க கூப்பிட்டு வந்திருக்கீங்க சொல்லி ஒரு கேள்வி கேட்கும் போது உண்மையாலுமே மோசே ரொம்ப கஷ்டப்பட்டு தேவன்கிட்ட போய் கேட்க, தேவன் இப்படி ஆகி போச்சு. தேவன் சொன்ன உண்டுப்பா, அப்படித்தான் இருப்பாங்க அவங்க சின்ன குழந்தைங்க, பரவாயில்ல சரியாயிருவாங்க. நம்முடைய எய்ம் என்ன? அவங்க கொண்டு சேர்த்தணும். ஏன்னா அவங்க பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்துட்டேன், கொண்டு போய் சேர்த்ததுக்கு நீ ஹெல்ப் பண்ணாரு. மோசே எல்லா திட்டையும் வாங்கிட்டு ஹெல்ப் பண்ணாரு. அப்படி போயிட்டு இருக்கு. திடீர்னு பாத்தீங்கன்னா இவங்க போற வழியில பின்னாடி யார் வந்துட்டான்னு பாத்தீங்கன்னா, பார்வோன் ராஜா போக சொன்னவன் இப்ப தன் ரதங்களை அனுப்பி கூட்டுற சொல்லிட்டான், ஆர்மி கூட்டு. ஏன்னா இவங்க வந்து இல்லைன்னா அடுத்த நாள் வேலை நடக்காதுங்க எகிப்துல. சோ ஃபர்ஸ்ட் போங்கன்னவன் அடுத்த நாள் காலையில இருந்துச்சு திருப்பி ராணுவத்தில் இருக்கிற பலத்த ஆட்கள் அனுப்பி புடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லும் போது அவங்க பின்னாடி வந்துட்டு இருக்காங்க, இப்ப முன்னாடி நடந்து போயிட்டு இருக்காங்க. தப்பிக்கலான்னு பார்த்தா இந்த ஜனங்கள் தப்பிக்க முடியாதபடிக்கு நடுவுல செங்கடல் வந்து நின்னுச்சு. நின்ன உடனே ஆன் த ஸ்பாட் ஜனங்க பாக்குறாங்க. பின்னாடி போனா எகிப்தியரின் ராணுவத்துல மாட்டி செத்து போயிடுவாங்க, முன்னாடி போனா செங்கடலுக்கு செத்து போயிடுவாங்க. சோ கிளியரா முடிவு பண்ணிட்டாங்க. தேவனும் மோசையும் பிளான் பண்ணி எங்களை சாகிறதுக்காக இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லி உடனே மோசே போறாரு. தேவனை டார்ச்சர் தாங்க முடியல, என்ன பண்றதுன்னு தெரியல, நீங்க ஒரு வழி சொல்லுங்கிறப்ப தேவன் சொல்றாரு, ஒண்ணும் பண்ண வேண்டாம், நான் சொல்றத போய் அப்படியே ஜனங்கிட்ட சொல்லுங்க. அப்பதான் மோசே வந்து சொல்றாரு ஜனங்களை பார்த்து. வாசிக்கலாம், யாத்திராகமம் 14 அதிகாரம் 13 வசனம். யாத்திராகமம் 14 13 அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். என்ன அருமையான ஒரு வார்த்தை. அப்படி நின்று நீங்க வேடிக்கை மட்டும் பாருங்க. கரெக்டா மோசே கைய முன்னாடி நீட்டுறாரு, செங்கடல் 2ஆ பிளக்குது. 2ஆ பிளந்த செங்கலுக்குள்ள காலில் போட்டிருக்கிற செருப்பு கூட தேயாம அழகா இஸ்ரேல் ஜனங்க கடந்து போயிட்டாங்க. இவங்க போறப்ப தண்ணீர் எப்படி நிக்குது, அப்படியே குவியலா நிக்குது, ஃப்ரீஸ் ஆகி நிக்குது, ஐஸ் கட்டியா நிக்குது அப்படியே. ஏன்னா தேவன் அதுக்கு ஒரு ப்ராசஸ் பண்ணாரு. இரவு முழுவதும் கீழ்காற்ற கட்டளையிட்டு ஃப்ரீஸ் பண்ணி தண்ணி நிக்குது. இப்ப நடந்து போறாங்க. இப்ப இவங்க தண்ணி எப்படி நின்று இருக்குன்னா, இவங்க ஏதோ ஒரு மார்ச் பாஸ்ட் போற மாதிரி தண்ணியில இவங்க சல்யூட் அடிக்கிற மாதிரி சல்யூட் அடிக்கும். அவ்வளவு மரியாதையோட தேவன் வழி நடத்துறாரு. யோசிச்சு பாருங்க, பின்னாடி வந்த பார்வனுடைய ரதங்களுக்கு என்ன, வீரர்களுக்கு என்ன தோணிச்சு, நம்மளும் போனா இவங்களை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ள வராங்க. உள்ள வரும்போது செங்கடல் க்ளோஸ் ஆகி அத்தனை பேர் செத்து போயிட்டாங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, செங்கடல்ங்கிறது ஒண்ணுதான். இஸ்ரேல் ஜனங்களை பொறுத்த வரைக்கும் பார்வோனுடைய ராணுவத்தை பொறுத்து கடல் ஒண்ணுதான். ஆனா தேவன் பண்ற மாற்றத்தை பார்த்தோம்னா அது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த செங்கடல்ல விழுந்து இறந்துருவோமோன்னு இஸ்ரேல் ஜனங்க நினைச்சாங்களோ அந்த செங்கடலை அவங்க காப்பாத்திருச்சு. நல்லா கவனிங்க, எந்த செங்கடல்ல விழுந்து செத்துருவோம்னு நினைச்சாங்களோ அந்த செங்கடலே இஸ்ரேல் ஜனங்களை காப்பாத்திருச்சு. எந்த செங்கடல் வழியா போனா இஸ்ரேல் ஜனங்களை கொண்டுடலாம்னு நினைச்சாங்களோ அவங்க எதிரிகள், அந்த செங்கடலே அவங்க எதிரிகளை கொண்டுருச்சு. பொருள் ஒண்ணுதான், கடல் ஒண்ணுதான், தேவன் ஒருத்தர் தான். ஒரு பொருளை அவருடைய பிள்ளைகளுக்கு சாதகமா யூஸ் பண்ணுவாரு, அதே பொருளை அந்த பிள்ளைகளுடைய எதிரிகளுக்கு பாதகமாக யூஸ் பண்ணுவார். சோ பார்வோனுடைய ரதங்கள்ல லட்சக்கணக்கான வீரர்கள் நிற்கிறது பாருங்க. இந்த ஜனங்களுக்காக எகிப்துல லட்சக்கணக்கான குழந்தைகள், வனாந்திர பிரயாணம் வரும்போது செங்கடலுக்குள்ள லட்சக்கணக்கான வீரர்கள், லட்சக்கணக்கான குதிரைகள் எல்லாம் செத்துருச்சு. இந்த ஜனங்க வனாந்திரத்துல ஈஸியா போறதுக்காக பகல்ல மேகஸ்தம்பம், இரவுல அக்னி ஸ்தம்பம். மேகஸ்தம்பம் எதுக்கு? பகல் நேரத்துல இருக்கிற வெயிலு இவங்க மேல படாம இருக்கிறதுக்கு. அக்னி ஸ்தம்பம் இருக்கு, நைட்ல பயங்கர குளிர் இருக்கும். ஏன்னா இவங்க போறது போற பாலைவனம், குளிர் வேணும், வெளிச்சம் வேணும். குளிரை கண்ட்ரோல் பண்றதுக்கும் வெளிச்சத்தை கொடுக்கறதுக்கு ஒரே பொருள் அக்னி ஸ்தம்பம். இது ரெண்டையும் வச்சு இவங்க எப்படி போயிட்டு இருந்திருக்காங்கன்னா, ஒரு ஏர் கண்டிஷன்டு கிளைமேட்ல போயிட்டு இருந்திருக்காங்க. நம்மள வீட்டுல ஏசி வாங்கி மாட்டினா தான் அந்த டெம்பரேச்சர் அனுபவிக்க முடியும். ஆனா காட்டுக்குள்ள இவங்க போற இடத்துல எல்லாம் தேவன் ஏசி போட்டு விட்டுருக்காரு ஜனங்களுக்காக. ஏன்னு கேட்டா அவ்வளவு பிடிக்கும் இந்த ஜனங்களுக்கு தேவனுக்கு. பிகாஸ் இவங்க ஆபிரகாமின் சந்ததி. சோ அடுத்தது சாப்பிடுறதுக்கு 24 லட்சம் பேத்துக்கும் மன்னா வேண்டாம், மன்னா. அடுத்தது மன்னா ரொம்ப சலிச்சு போச்சு. அடுத்து என்ன கேட்டாங்க? நான் வெஜிடேரியன் கொடுன்னு கேட்டாங்க. நான் வெஜிடேரியன் கொடுங்கன்னு தேவன் போய் உட்காந்து அழுதாங்க எல்லாருமே. தேவன் சொன்னாரு, வாய் அது தொண்டை வரைக்கும் நீங்க சாப்பிடுங்கிட்ட. அந்த அளவுக்கு காடைகள் கொடுத்தாரு, அதையும் வாங்கி சாப்பிட்டாங்க. தண்ணி வேணா குடிக்கிறதுக்கு லாரி எல்லாம் கொண்டு வர முடியாதுங்க. 24 லட்சம் பேருக்கும் கண்மலையில இருந்து தண்ணியை புறப்பட வச்சு தண்ணி குடிக்க எல்லாம் பார்த்துட்டு போனாலும் இந்த ஜனங்க பூரா அப்பப்ப தேவனையும் மோசையை பார்த்து திட்டி எகிப்தையே நினைச்சிட்டு இருந்தாங்க. அப்ப இந்த ஜனங்களுக்கு என்ன ஒரு விஷயம் புரியலன்னா, கானான் தேசத்துக்கு போறதுக்காக கால் மட்டும் தான் நடந்துட்டு இருக்குது.
மனசு போல எங்க இருக்குன்னா எகிப்து. எப்ப பார்த்தாலும் எகிப்தோட கம்பேரிசன். சோ இப்ப இவங்க என்ன பண்றாங்க, ஒரு வழியா ஒரு வருஷத்துக்குள்ள, எகிப்துல இருந்து புறப்பட்ட ஒரு வருஷத்துக்குள்ள இவங்க போய் ரீச் ஆக வேண்டிய கானான் தேசத்துடைய எல்லைக்கு வந்துட்டாங்க. எல்லை இன்னும் கானான் தேசத்துக்குள்ள போல, தட் மீன்ஸ் இஸ்ரேல் தேசத்துக்குள்ள போகல. இப்ப தேவன் என்ன சொல்றாரு மோசையை பார்த்து, எல்லா ஜனங்களும் இந்த கானான் தேசத்துக்குள்ள போனாங்கன்னா திருப்பி அங்க போய் இதே வேலை தான் பண்ணுவாங்க. எனக்கு தண்ணி வேணும், அது வேணும், எகிப்துக்கு போறேன் பாருங்க. சோ என்ன பண்ணா, இந்த ஜனங்களுக்கு பிடிச்ச உள்ள போட்டும், இல்லாட்டி அப்படியே போயிட்டு இருக்காரு. பிடிச்ச உள்ள போறதுக்கு என்ன பண்றது, இத்தனை பேர்த்து உள்ள அனுப்புறதா, இத்தனை பேர்த்து உள்ள அனுப்பாட்டா, இந்த ஜனங்களுடைய பிரதிநிதிகள் 12 பேர், 12 கோத்திரம் இருக்கிறாங்க, 12 பிரதிநிதிகளை அவங்களை தேர்ந்தெடுத்து கானான் தேசத்தை போய் வேவு பார்த்து வர சொல்லி. சோ 12 பேர் நேரம் உள்ள போறாங்க, உள்ள போய் வேவு பாக்குறாங்க. அதுல 10 பேர் போன ஸ்பீட்லயே வந்துட்டாங்க. 10 பேர் வந்து என்ன தெரியுமா சொன்னாங்க, இந்த தேசம் மாதிரி மோசமான தேசம் எதுவுமே கிடையாது, இந்த தேசத்துக்குள்ள இருக்கிறவங்க பூரா ராட்சர்கள் மாதிரி இருக்கிறாங்க, அவங்க பார்வைக்கு நம்ம வெட்டி கிளைகள் மாதிரி இருக்கிறோம், நசுக்கியே நம்மளை கொண்டுருவாங்க, இந்த மோசேவும் தேவனும் சேர்ந்து நம்மளை மாற்றி விடுறதுக்காக கூப்பிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜனங்கிட்ட சொன்ன உடனே ஜனங்களுடைய மைண்ட் கூட இப்ப மாறிடுச்சு. மிச்சமாக 2 பேர் இருக்காங்க இல்லையா, அந்த 2 பேர் பின்னாடி தான் வராங்க. வந்து அவங்க கெஞ்சுறாங்க, இந்த மாதிரி சூப்பர் தேசம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காதுங்க, தேவன் இந்த தேசத்துக்கு நம்ம கொண்டு வரதுக்காக எத்தனை தியாகங்களை பண்ணியிருக்காரு, எவ்வளவு சாக்ரிஃபைஸ், எத்தனை உயிர்கள் போயிருக்கு, அதே மாதிரி தேசமும் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. என்ன ஆச்சரியம்னா, ஒரே தேசத்தை ரெண்டு குரூப் போய் பார்த்தாங்க. 10 பேர் பார்த்த அதே தேசத்தா 2 பேர் பார்த்தாங்க. 2 பேர் பார்த்த மாதிரி 10 பேர் பார்க்கல, அதான் பிரச்சனை. ஆனா ஜனங்க யாரை நம்புவாங்க, 2 பேர் சொல்றதே 10 பேர் சொல்றது கண்டிப்பா மெஜாரிட்டி தான். 10 பேர் சொன்னதை கேட்டு ஜனங்கள் மறுபடியும் என்ன பண்ணாங்கன்னா முறுமுறுக்க ஆரம்பிச்சாங்க. முறுமுறுக்க ஆரம்பிச்சுட்டு ஒரு வார்த்தை கேட்டாங்க மோசேயை பார்த்து. வாசிக்கலாம். என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் மற்றும் 4ஆம் வசனம். என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 3, 4ஆம் வசனங்கள். நாங்கள் பட்டயத்தால் மடியும் பிடிக்கும், எங்கள் பெண்காதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும் பிடிக்கும் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன, எகிப்துக்கு திருப்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவோ என்றார்கள். பின்பு அவர்கள், நாம் ஒரு தலைவரை ஏற்படுத்திக் கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். இவங்க தேவன் போட்ட பிளான் எல்லாம் வேண்டாப்பா, நமக்கு நம்ம தனியா ஒரு பிளான் போடலான்ட்டாங்க. ஏன்னா இந்த தேவனும் மோசேயும் சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, நம்ம குழந்தை குட்டியெல்லாம் சாகடிக்கிறதுக்காக கூட்டு வந்திருக்காங்க. இங்க உள்ள போனோம்னா செத்து போயிடும், அதனால என்ன பண்ணலாம், பேசாம எகிப்துக்கே போயிடலாங்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, எத்தனை குதிரைகள், எத்தனை குழந்தைகள், எத்தனை வீரர்கள், எத்தனை பேர் செத்து போயிருக்காங்க இந்த ஜனங்களுக்காக. ஆனா இவங்களுக்கு எது பெட்டரா தெரியுது, தேவன் சொல்ற தேசம் பெருசா தெரியல, எது பெருசா தெரியுதுன்னா இவங்க வாழ்ந்த பழைய வாழ்க்கை தான் பெருசா தெரியும். சோ என்ன டிசைட் பண்றாங்க, வேறொரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கு போவோம். ஏன், இதுவரைக்கும் கூட்டு வந்த தலைவன் மோசே நம்மளை கண்டிப்பா எகிப்து கூட்டிட்டு போக மாட்டார். அதனால என்ன பண்ணலாம்னா, நமக்குள்ள இருந்தே ஒரு ஆளை கூட்டு போறேன்னு சொல்றப்ப மோசே ஜனங்கிட்ட கொஞ்சம் வெயிட் பண்ணிப்பான், நான் வரேன்ட்டு நேர தனியா தேவன்கிட்ட பேசுற, தேவனே என்னால இந்த ஜனங்களை வச்சு வழி நடத்த முடியல, இதுக்கப்புறம் இவங்க போவாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை, நான் என்ன பண்றது சொல்லுங்க அப்படிங்கிறப்ப தேவன் கேட்டா நம்ம மோசையை பார்த்து, மோசே இந்த ஜனங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இவங்க என்ன கேட்டாலும் நான் கொடுத்துருவேன் எப்பவுமே, அதனால இப்ப என்ன கேட்கறாங்க, தேவனை திருப்பி 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 அவங்க எதை கேட்டாலும் இங்க கூட்டு வந்ததுனால அவங்களுக்கு பிடிக்காதனால நாங்க சாகணும் சாகணும் சாகணும்னு சொல்றாங்க அப்படின்னு. தேவன் சொன்னாராமா, பரவாயில்லப்பா, அவங்க எது பிடிக்குதோ அதை கொடுத்துடலாம் அப்படிங்க. அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, சாகரதானே பிடிச்சிருக்குது, சரி விட்டுரு, செத்துற சொல்லிட்டாரு. வாசிக்கலாம் பாருங்க. என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடின இந்த பொல்லாத சபையார் யாவருக்கும் இப்படியே செய்வேன், இந்த வனாந்திரத்திலே அழிவார்கள், இங்கே சாவார்கள் என்று சொல் என்றார். அவங்க ஆசை அவங்களுக்கே தேவன் சொல்லிட்டாரு மோசே மூலமா, இங்க அவங்க செத்துருவாங்கன்னு சொல்லிட்டாரு. அப்படின்னு அர்த்தம், இது வரைக்கும் வந்த ஜனங்கள்ல எகிப்துல இருந்து புறப்பட்டு வந்தாங்க பாத்தீங்களா, அந்த ஜனங்க ஒருத்தர் கூட கானான் தேசம், ஒருத்தர் இல்ல 2 பேர் தவிர மிச்சம் இருக்கிற அத்தனை பேருமே கானான் தேசத்துக்குள்ள போக மாட்டாங்க, இந்த வனாந்திரத்துல செத்துருவாங்கன்னு சொல்லிட்டு. அப்படின்னா யார் உள்ள போனது கானான் தேசத்துக்குள்ளா, வனாந்திரத்துல இவங்க போனாங்க இல்லையா, இதுக்கப்புறம் 40 வருஷம் அலைய விட்டாரு. அந்த 40 வருஷத்துக்குள்ள, அதாவது 39 வருஷம், ஏற்கனவே 1 வருஷம் முடிஞ்சது, இந்த 39 வருஷம் பிளஸ் 1 வருஷத்துக்குள்ள இவங்களுக்கு வனாந்திரத்துல பிறந்தாங்களே குழந்தைகள், அவங்க மட்டும்தான், அந்த ஜெனரேஷன் மட்டும்தான் கானான் தேசத்துக்குள்ள போச்சு. இப்ப என்ன கேள்வினா, இங்க பிறந்த குழந்தைகளுக்காக தேவன் அத்தனை பேர் அங்க எகிப்துல கொள்ள, இவங்களுக்காக தான் செஞ்சாரு. இவ்வளவு செஞ்சும் இந்த ஜனங்கள் எல்லாரும் 40 வருஷம் வனாந்திரத்தை சுத்தி இறந்துட்டாங்க. யோசுவா காலேப் தவிர அத்தனை பேர் இறந்துட்டாங்க. இப்ப நமக்கே என்ன ஒரு கேள்வி வருதுன்னா, இவ்வளவு பெரிய சரித்திரத்தையும் இவ்வளவு பெரிய இன்சிடென்ட்டையும் தேவன் ஏன் செஞ்சிருக்காரு அப்படின்னு ஒரு கொஸ்டின் பார்ப்பாரு. ஏன் செஞ்சிருக்காரு கேள்வி ஏன் நமக்கு வருதுன்னா, எப்படி இருந்தாலும் இந்த ஜனங்க வனாந்திரத்துல சாக போறாங்கன்னு தேவனுக்கு முன்கூட்டியே தெரியுமா தெரியாது, நமக்கு தான் தெரியாது அடுத்து என்ன நடக்க போகுதுன்ட்டு. ஆனா தேவனுக்கு தெரியும்.
அப்ப தேவனுக்கு நல்லாவே தெரியும் இந்த ஜனங்க கானான் தேசத்துக்குள்ள போறதுன்னு தெரியும் இல்லையா? அப்படி இருக்கிறப்ப எதுக்காக இந்த ஜனங்களை கூட்டிட்டு வந்து இந்த ஜனங்களுக்காக எகிப்துல தலைப்பிள்ளைகளை பூரா அழிச்சு, வனாந்திரத்துல குதிரைகள் அழிச்சு, ராணுவ வீரர்கள் அழிச்சு, இந்த ஜனங்களுக்காக காடைகளை கொடுத்து, மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் கொடுத்து, காலில் போட்டிருந்த செருப்பு தேயாம எதுக்காக இவ்வளவு வருஷம் கஷ்டப்பட்டு கொடுத்து? எப்படி சாகன்னு சொல்றவங்கள எகிப்திலே விட்டுருந்தா டாஸ்க் மாஸ்டர் அடி வாங்கி செத்து போயிருப்பாங்க, புலம்பாமலாம் இருந்திருப்பாங்க. இப்ப இந்த கேள்வி நியாயமான கேள்வி ஐயா. எப்படி மறிக்க போறாங்க? எகிப்திலே விட்டுருந்தா மத்த குழந்தைகளா தப்பிச்சிருக்கும்ல. ஏன் தேவன் இவ்வளவு பெரிய சரித்திரத்தை ஏற்படுது? இதுதான் பழைய ஏற்பாட்டுடைய முக்கியத்துவம். சோ பழைய ஏற்பாடு வேண்டாம்னு சொன்னோம்னா, இப்ப நான் சொன்னதோட சப்ஜெக்ட் நின்றோம். நான் கேட்ட கேள்விக்கு பதில் கிடையாது. இதுக்குரிய பதில் எங்க இருக்குன்னா புதிய ஏற்பாட்டுல இருக்கு. எங்க இருக்குன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த சம்பவத்தை சுருக்கி, இவ்வளவு நேரம் நான் சொன்னதை சுருக்கி என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு 10 வசனத்துக்குள்ள அடக்கிட்டு எதற்காக இந்த சம்பவத்தை தேவன் பைபிள ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. வாசிக்கலாம் பாருங்க. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்றிருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். இப்ப அவர் கோட் பண்ற சம்பவம் எந்த சம்பவம் புரிஞ்சுக்கிறது முதல் வசனம். நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழே இருந்தாங்க. எந்த மேகம்? மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பத்துக்கு கீழே இருந்தாங்க. எப்ப? எகிப்தில் இல்ல, வனாந்திரத்துல. அடுத்தது, வனாந்திரத்துல எப்படி நடந்து வந்தாங்க? எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தாங்க. புரியுது உங்களுக்கு? சமுத்திரத்தின் வழியா நடந்து வந்து எங்கன்னு பாத்தீங்கன்னா வனாந்திர பிரயாணத்துல தான். அப்ப பவுல் இந்த இடத்துல கொரிந்து பட்டணத்துல இருக்கிற சபைக்கு எழுதக்கூடிய இன்சிடென்ட் எதை பத்தி இன்சிடென்ட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வனாந்திர பிரயாணத்துல நடந்த சம்பவத்தை பத்தி தான். இப்ப நம்ம கேள்வியும் அதான். இந்த ஜனங்களுக்காக இத்தனை லட்சம் பேரை கொண்ட தேவன் இந்த ஜனங்களே பேசாம ஏத்துல விட்டுருந்தா அங்கேயே செத்து போயிருப்பாங்கல்ல. இங்க கூட்டு வந்து சாகடிக்கணும், குழந்தைகளா தப்பிச்சிருக்கும்ல. அதான கொஸ்டின். இப்ப இது அப்படியே 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துல பவுல் சொல்லிட்டு வந்துட்டு அப்படியே இடையில இருக்கிற வசனங்கள் நீங்க வீட்டுல போய் படிச்சுக்கோங்க. இப்ப 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை, ஆதலால் வனாந்திரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அவர்கள் அதிகமான பேர் கிடைச்சது. தட் மீன்ஸ் எகிப்திலிருந்து புறப்பட்ட எல்லார்கிட்டையும் எக்ஸப்ட் 2 யோசுவா காலை தவிர மிச்சம் இருந்த எல்லாரிடத்திலையும் தேவன் பிரியமா இருக்கல. ஏன்னா அவங்க செஞ்ச டார்ச்சர் அந்த மாதிரி. அவ்வளவு கொடுத்து அதை புரிஞ்சுக்கல, அவங்க பிரியமா இல்ல. அதனால் வனாந்தரத்தில் அழிக்கப்பட்டார்கள். வசனம் கேட்கிறாக்க உங்களுக்கு. அப்ப எகிப்துல இருந்து பிறந்த எல்லாரும் வனாந்தரத்தில் அழிக்கப்பட்டாங்க. இப்ப நம்ம கேள்வி என்ன? பேசாம எகிப்திலே விட்டுருக்கலாம் இல்ல, வனாந்தரத்துல கூட்டு வந்து எதுக்கு அழிக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதுக்குதான். அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல பவுல் விடை தராரு. வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10:11. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்புண்டாக்கும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. அவர்களையும் இந்த வசனத்துல பார்த்தாச்சு, நமக்கு இந்த வசனத்துல விடை வந்தாச்சு. ரெண்டையுமே சொல்லியிருக்காரு. இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு யாரு? இஸ்ரேல் ஜனங்களுக்கு சம்பவித்தது. அடுத்து நமக்கு என்ன சம்பந்தம்? இதுல உலகத்தின் முடிவு காலத்தில் இருக்கிற நமக்கு, நம்ம தான் எக்ஸாக்டா உலகத்தின் முடிவு காலத்துல இருக்கிறோம். நமக்கு அவங்களுக்கு நடந்த சம்பவம் எச்சரிப்பா இருக்காமா. இவ்வளவுதான் சிம்பிளான விஷயம். அப்ப அவங்களுக்கு ஏன் நடந்துச்சு? அவங்களுக்கு நடக்கணுங்கிறதுக்காக நடக்கல, அவங்களுக்கு திருஷ்டாந்தமா நடந்துச்சாமா. திருஷ்டாந்தங்கிற வார்த்தை தமிழ் வார்த்தை நம்ம படிக்காத வார்த்தை, ஆனா புரியாது நமக்கு. அது கிரீக் வேர்டு டியூபோஸ். டியூபோஸ்ங்கிற வார்த்தையுடைய அர்த்தம் டைப். டைப்புங்கிற வார்த்தையுடைய தமிழ் அர்த்தம் நிழல். அப்ப அவங்களுக்கு இந்த சம்பவம், வனாந்திர பிரயாணம் என்ற இந்த சம்பவம் நடக்கணுங்கிறதுக்காக நடக்கல, தேவன் அவங்களுக்கு நிழலா நடத்தியிருக்காங்க. அப்ப நிழல்னால யாரோ ஒருத்தருக்கு அது பொருளா இருக்கணும். அதான் டைப் ஆன்டி டைப். யாருக்கு பொருளா? நமக்கு தான். நமக்கு எதுக்கு இந்த சம்பவம் பொருளா இருக்கு அப்படின்னு பார்த்தா, நமக்கும் இந்த சம்பவத்துக்கு ஒரு சம்பந்தம் இருக்கு. அந்த சம்பவத்துல நாம எப்படி நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு குரூப்பை நடக்க வச்சே தேவன் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. தப்பா நடக்க வச்சே சொல்லிக் கொடுக்குறாரு. ஏன்னு கேட்டா அவர்களை காட்டிலும் தேவனுக்கு யார் மேல அன்பதிவு அப்படின்னு என்ன அர்த்தம்? இவைகள் எல்லாம் அவர்களுக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு நடக்கிறதுக்காக நடக்கல, நம்ம வாழ்க்கையில் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தேவன் அவங்கள வாழ்க்கையில இதை நடத்தி நமக்கு எச்சரிப்பு கொடுக்குறாரு. சோ என்ன எச்சரிப்பு சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க ஒரு வனாந்தர பிரயாணம் போனாங்க, நாமளும் ஒரு வனாந்தர பிரயாணம் தான் போயிட்டு இருக்கோம். தட் மீன்ஸ் என்ன அர்த்தம்? அவங்க தேவன் கூட்டிட்டு போறேன்னு சொன்ன இடத்துக்கு ஆசை வெளியே வந்தாங்க, கானான் தேசத்துக்கு வெளியே வந்தாங்க. நாமளும் அதே மாதிரி தான். ஒரு 10 ஜெனரேஷன் முன்னாடி போய் பார்த்தோம், நம்ம எல்லாருமே இந்தியாவில் இருக்கவங்க எல்லாம் கிறிஸ்டியனா நம்ம பிறக்கல, கிறிஸ்டியனா மாறி இருக்கிறோம். அப்படின்னு தேவன் நமக்கு அழைப்பு கொடுத்திருக்காரு ஆண்டவர் மூலம்.
சோ ஆண்டவர் மூலம் கிடைச்ச அழைப்பை வாங்கிட்டு, அழைப்பு கிடைச்ச உடனே நம்முடைய பிரயாணத்தை ஆரம்பிச்சிட்டோம். எந்த பிரயாணம்னா, அவங்க போனது கானான் நோக்கிய பிரயாணம், நம்ம போறது பரம கானானை நோக்கிய பிரயாணம். சோ அவங்களுக்கு பரலோக வாய்ப்பு இல்ல, நமக்கு பரலோக வாய்ப்பு இருக்கு. நமக்கு பரலோக வாய்ப்புக்கு போறதுக்கு என்ன பண்ணணுங்கிறத அவங்கள கானானுக்கு போக வச்சு தேவன் காமிக்கிறார். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. சோ கானானுக்கு போனாங்க, நம்ம பரம கானானுக்கு போயிட்டு இருக்கோம். போற வழியில அவங்க செஞ்ச தப்ப நாமளும் செஞ்சா, நம்முடைய வாழ்க்கையில நம்ம பரலோகத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறப்ப அதே தப்ப நாமளும் செஞ்சோம்னா, அவங்க எப்படி போக முடியாம போச்சோ அந்த மாதிரி நாமளும் போக முடியாதுங்கிறத நமக்கு அவங்கள போக வச்சே தேவன் நமக்கு காமிக்கும். இதைத்தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு. 1 கொரிந்தியர் 10:6 வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10:6 அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திஷ்டாந்தங்களாய் இருக்கிறது. எதை எடுத்தாலும் அவங்களுக்கு ஒரு ஆசை, இச்சை. சோ அவங்க இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை, முக்கியமான பாயிண்டா தான், அவங்க ஆசைப்பட்ட விஷயம் நல்ல விஷயமா இருந்தா கூட பரவாயில்ல, அவங்க ஆசைப்பட்ட விஷயம் எல்லாமே பொல்லாங்கான விஷயம். அந்த பொல்லாங்கான விஷயத்தை விட்டுட்டு வர முடியாம, கானானுக்கும் போக முடியாம வனாந்தரத்துல செத்து போயிட்டாங்க. நாம அப்படி இல்லை. நம்ம உலகத்துல இருந்து கிறிஸ்துவோட அழைப்பு கொடுத்து வந்திருக்கிறோம். நம்ம கிறிஸ்தவர்களை வந்திருக்கிற நாம கிறிஸ்து சொல்றேன் கூட்டிட்டு போறேன்னு சொன்ன இடத்துக்கு போய் சேரணும்னா, அவங்க செஞ்ச தப்ப நாமளும் செஞ்சிடக்கூடாது, அவங்க போன மாதிரி நம்ம போயிடக்கூடாதுக்காக ஒரு குரூப்பை தேவன் தவற வச்சே காமிச்சிருக்காரு. பாருங்க, அவங்க என்ன பண்ணாங்க, தேவனுக்கு பிடிக்காத விஷயம் வனாந்தரத்துல விக்கிரகாராதனை பண்ணாங்க. இப்ப நாம விக்கிரகாராதனை பண்ண போக முடியுமா? போக முடியாது. விக்கிரகாராதனை பண்ண என்ன பண்ணுவாருன்னு நமக்கு தெரியணும் இல்ல, அதுக்காக அந்த ஜனங்க விக்கிரகாராதனை பண்ணும்போது அதை பைபிளை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. சோ இதெல்லாம் எதுக்கு நடந்திருக்குன்னா, நமக்கு எச்சரிப்பு உண்டாக்கும்படி எழுதப்பட்டது. யோசிச்சு பாருங்க, 1 கொரிந்தியர் 10 அப்போஸ்தலன் பவுல் பழைய ஏற்பாட்டில் நடந்த ஒரு மிகப்பெரிய சரித்திரத்தை எடுத்துக்கொண்டு வச்சிருக்காருன்னா, நமக்காகத்தான் அது இருக்குன்னு சொல்லி வசனமும் சொல்லிட்டாருன்னா, பழைய ஏற்பாடு வேண்டான்னு நம்ம யாரோ சொல்ல முடியுமா? கண்டிப்பா சொல்ல முடியாது. அதனாலதான் பழைய ஏற்பாட்டில் நடந்த சம்பவங்கள் இதே மாதிரி, நீங்க ஒரு ராஜா இன்னொரு ராஜாக்கு அகைன்ஸ்டா சண்டைக்கு போறது, ஒரு ராஜா இன்னொரு ராஜாவுக்கு ராஜ்யபாரத்தை விட்டு கொடுக்கறது, இது எல்லாமே எடுத்து படிச்சா நமக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு தேவன் கொடுக்கிற பாடமாக இருக்கும். சோ அதுக்கு பேர் தான் நிழல். அதை நம்ம வாழ்க்கைக்கு எடுத்து அப்ளை பண்ணும்போது தான் அதுக்கு பேரு பொருள். இப்படி பைபிளை படிக்கிறதுக்கு பேர் தான் நிழலும் பொருளும். இந்த மாதிரிதான் பைபிள்ல பழைய ஏற்பாடு மட்டும் இல்ல, புதிய ஏற்பாடுல கூட சில நிழல்கள் நமக்கு இருக்கு. அது எல்லாமே எப்படி இருக்குன்னு தெரிஞ்சு படிக்கிறதுக்கு தான் இந்த வேதாகமத்தை முறையாக கற்றுக்கொள்வது எப்படி அப்படிங்கிற பாடத்துல இதை நம்ம ஒரு மெத்தடை கொடுத்துருக்கோம். ஏன்னா இதை ஒரு மெத்தடை தேவன் வச்சிருக்காரு பைபிள்ல. இது நம்ம தெரியாம நம்ம படிக்காம விட்டுறக்கூடாது, படிச்சுட்டு ஏன் எழுதியிருக்குன்னு தெரியாம விட்டுறக்கூடாது. சோ பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் ஒண்ணுதான், அதுக்கு பேரு தான் பைபிள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். சோ அடுத்த மெத்தடுக்கு நம்ம போறோம். கடைசியான மெத்தடு என்னன்னு பாத்தீங்கன்னா, காலங்களை மையமாக வைத்து படித்தல், டிஸ்பென்சேஷனல் ஸ்டடி. இங்கிலீஷ்ல டிஸ்பென்சேஷனல் காலம், டிஸ்பென்சேஷன் ஸ்டடி அப்படின்னா காலங்களை எதுக்கு மையமா வச்சு படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டா, பைபிள்ல ஒரு வசனத்தை எடுத்து படிச்சா அந்த வசனம் எந்த கால பகுதிக்கு சொல்லப்பட்டதுன்னு தெரிஞ்சு படிக்கணும். நமக்கு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, முதலாம் பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா, தேவனுக்கு பிரியமா இருக்கிறதுக்கு என்ன பண்ணோம்னா, ஒரு ஆட்டுக்குட்டியை பலியா செய்யும். அந்த பலியை தேவன் அங்கீகரிச்சு அவங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்தார். நம்ம படிச்சிருக்கோம், ஆபேல் கொடுத்தார், பார்த்து நம்ம அதெல்லாம் படிச்சிருப்பீங்க நீங்க கண்டிப்பா. சோ பழைய ஏற்பாட்டுல தேவனுக்கு பிரியமா இருக்கிறதுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை பலியா கொடுத்தார். புதிய ஏற்பாட்டு காலத்துல அந்த வசனத்தை எடுத்து படிச்சுட்டு இப்ப நாம ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போறப்ப ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு பலியா கொடுத்தா ஏத்துக்குவாங்களா? ஏத்துக்கிறது. அப்ப ஏன் அது மட்டும் பைபிள் இருக்குல்ல, அப்ப நான் சொல்றது ஏத்துக்கோங்க நம்ம சொன்னா அதுக்கு அர்த்தம் இல்லை. ஏன்னா என்ன சொல்லுவாங்க, அந்த காலம் அதுல தேவனுக்கு எதிர்பார்த்தார். இந்த காலத்துல தேவன் இந்த பலி என்ன பண்றது இல்ல, எதிர்பார்க்கறது இல்ல, வேற பலி எதிர்பார்க்க. அப்ப அந்த காலம் ஒன்று இருக்கு, இந்த காலம் ஒன்று இருக்குல்ல. அப்ப இது இப்படி இருக்குனாலே நம்ம என்ன தெரிஞ்சுக்கோன்னா, பைபிள்ல மொத்தம் எத்தனை காலம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். 31,000 வசனத்துல ஒரு வசனத்தை எடுத்து படிச்சா அந்த வசனம் எந்த கால பகுதிக்கு பேசப்பட்டது நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ அதுக்கு முதல்ல கண்டுபிடிக்க வேண்டியது மொத்தம் எத்தனை காலம் இருக்கு. சிம்பிளா சொல்ல போனா இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க இல்லையா, பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர். அதே மாதிரிதான் பைபிள்ல உலகங்கள் அப்படின்னு சொன்னா 3 விதமா இருக்கு. இது யார் வெளிப்படுத்துறாருன்னா அப்போஸ்தலன் பேதுரு. வாசிக்கலாம். 2 பேதுரு 3:6. 2 பேதுரு 3:6. அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினாலே அழிந்தது என்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். ஏன் வைக்கிறார் பாருங்க, அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினால் அழிந்தது என்பதை மனதார அறியாமல். அப்படின்னு அர்த்தம், ஒரு உலகம் இருந்திருக்கு, அது ஜலத்துல அழிஞ்சிருச்சு. அப்ப ஜலத்தோட அந்த உலகத்தின் காரியம் முடிஞ்சதுன்னு பேதுரு சொல்றாரு.
தட் மீன்ஸ் என்ன அர்த்தம்? முதலாம் உலகம், அதான் அப்பொழுது இருந்த உலகம், முதலாம் உலகம் ஜலத்துல அழிஞ்சிருச்சு. சோ ஆதாம்ல ஆரம்பிச்சது ஜலத்துல அழிஞ்சிருச்சு, முடிஞ்சிருச்சு. அடுத்தது இப்ப நம்ம இருக்கிறது இரண்டாம் உலகம். வாசிக்கலாம் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. ரொம்ப கிளியரா பேர் சொல்றாரு, இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமி அப்படின்னு இன்னொரு உலகம். சோ முதல் உலகம், அடுத்த 2ஆம் உலகம். இந்த 2ஆம் உலகம் இன்னும் முடியல. ஏன் முடியலன்னா அக்னிக்கு அது இரையா வைக்கப்பட்டிருக்குது. ஏன் இன்னைக்கு வரைக்கும் அக்னிக்கு இரையாகலைன்னா தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்படல. சோ அதுக்காக என்ன இருக்குன்னா அது காக்கப்பட்டிருக்கு. சோ தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டாங்கன்னா 2ஆம் உலகத்துக்கு முடிவு வந்துடும். 2ஆம் உலகத்துக்கு முடிவு வந்துச்சுன்னா அடுத்தது வரப்போறது 3ஆம் உலகம். அந்த 3ஆம் உலகம் முதல் 2 உலகம் மாதிரி இருக்காது. அப்ப எப்படி இருக்கும்? அதை பேதுரு சொல்றாரு. வாசிக்கலாம் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவருடைய வாக்கு தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். வெரி கிளியர். அவருடைய வாக்கு தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும், பேரே பாருங்க, புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? இதுவரைக்கும் இல்லாத ஒரு வானம் பூமி உருவாக்கும் அப்படின்னு நம்ம என்ன தப்பா புரிஞ்சுக்க கூடாது தெரியுமா? முதல்ல இது வானம் பூமி போகுது, முதல் உலகம் 2ஆம் உலகம் 3ஆம் உலகம்னா வானமும் பூமியும் மாறிடுச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது. வானம் பூமி அப்படியே தான் இருக்குது. ஆனா வானத்துல இருக்கிற விஷயங்களும் பூமியில இருக்கிற விஷயங்களும் மாறுது. எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்டுல வாடகைக்கு இன்னைக்கு ஒருத்தர் வராங்க, இருக்கிறாங்க. அவங்க ஒரு காலகட்டத்தில் காலி பண்ணிட்டு போயிடுறாங்க, வேற ஒருத்தர் வராங்க. அந்த மாதிரி பூமி ஒண்ணுதான், ஜனங்களும் தேவனின் திட்டமும் மாறுது. அதனாலதான் முதல் உலகம், 2ஆம் உலகம், 3ஆம். வாசிக்கலாம் பிரசங்கி 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பிரசங்கி 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஒரு சந்ததி போகிறது, மறு சந்ததி வருகிறது, பூமியோ என்றைக்கும் நிலைத்திருக்கிறது. பூமி என்னைக்கு ஒண்ணுதான், வர்ற ஜனங்கள் அது என்ன மாறிட்டு இருக்கிறாங்க. எதுக்காக மாறுறாங்கன்னா தேவனுடைய திட்டத்திற்காக அவங்க மாறிட்டு. சோ இது நம்ம புரியாம வசனங்களை பைபிள்ல படிக்கும் போது எடுத்து பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்டதை புதிய ஏற்பாட்டுல அப்ளை பண்ணிட்டு நிறைய விஷயங்கள் இன்னைக்கு கிறிஸ்தவ மார்க்கத்துக்குள்ள குழப்பங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. சோ அதை தெரிஞ்சு படிக்கிற மெத்தடு தான் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த காலத்தை மையமாக கொண்டு படித்தல், டிஸ்பென்சேஷன் ஸ்டடி. சோ 3 காலம் இருக்கு. முதலாம் உலகம் அது ஜலத்துல முடிஞ்சிருச்சு. அடுத்தது இப்ப இருக்கிற 2ஆம் உலகம் அது இப்ப நடந்துட்டு இருக்குது, அது அழிவு நோக்கி போயிட்டு இருக்குது. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் 3ஆம் உலகம் வரப்போகுது. அதுல புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும். ஏன்னு கேட்டா இந்த 3ஆம் உலகத்துல அரசாட்சி செய்ய போறது மனுஷன் அல்ல, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஒருவேளை கடவுளுக்கு சித்தமா இருந்தா இயேசு கிறிஸ்து மட்டும் தனியா இந்த 3ஆம் உலகத்துல ஆட்சி செய்ய போறது இல்ல, அவரோட சேர்ந்து அவருடைய பிள்ளைகளா இருக்கிற நம்ம 10 வெள்ளிக்காசுல பார்த்த மாதிரி தான், பேரபிள்ல பார்த்த மாதிரி யார் யாரெல்லாம் இப்ப மின்றாங்களோ அவங்கள கூட்டிட்டு போய் அவங்களோட சேர்ந்து கிறிஸ்து ஆரம்பிக்க போற ராஜ்யத்துக்கு பேர் தான் நீதி வாசமா இருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும். ஏன் இன்னைக்கு அநீதிதான் வாசமா இருக்கு, நாளைக்கு ஏன் நீதி வாசமா இருக்கும் அப்படின்னா நீதிமான்களுடைய ஆட்சி நடக்குங்க. அதனாலதான் நீதி வாசமா இருக்கும் புதிய வானம். இப்ப பாருங்க, இந்த நீதியான ஒரு ஜனங்களா மாற போற நீதிமான்களுக்கு பைபிள் புரியாம இருந்தா எப்படின்னு யோசிச்சு பாருங்க. பைபிள் புரியல, இப்ப ஏற்பட்ட விஷயமே நம்ம தெரிஞ்சிருக்காரு. 3 உலகம் இருக்குன்னு தெரிஞ்சிருக்காரு, பேரபிள் எப்படி படிக்கணும்னு தெரிஞ்சிருக்காரு, தீர்க்க தரிசனத்தை எப்படி படிக்கணும்னு தெரிஞ்சிருக்காரு, பழைய ஏற்பாட்டின் முக்கியத்துவம் தெரிஞ்சிருக்காரு, ஜோடி வசனம் இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிருக்காரு, ஆராய்ச்சி பண்ண நமக்கு தெரிஞ்சிருக்காரு. இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கறதுக்காக தான் இப்ப நம்ம இந்த மெத்தட் என்ன பண்ணிருக்கோம், ஹேண்டில் பண்ணி. சோ இதுல இப்ப நம்ம இந்த 3 உலகங்கள்ல ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டுல நான் அப்பவே சொன்ன மாதிரி ஆபேல் கொடுத்த பலியை தேவன் அங்கீகரிச்சாரு. ஏன்னா தேவனுக்கு அது பிடிச்ச பலியா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நம்ம ஆபேல் கொடுத்த அதே பலியை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்காக பலி கொடுக்க வேண்டியதுல பலி கொடுக்கணும். ஆனா எதை பலி கொடுக்கணும்னு தேவன் மாத்திட்டார். 2ஆம் உலகத்துல எதை தெரியுமா பலி கொடுக்கணும்? ஆட்டுக்குட்டியாக. எதை பலி கொடுப்போம்னா வாசிக்கலாம் ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்படி இருக்கு சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இது 2ஆம் உலகத்துக்காக சொல்லப்பட்டதுதான். இப்ப 2ஆம் உலகத்துல ஆட்டுக்குட்டி பலி கொடுக்கன்னு எங்கேயுமே சொல்ல. ஏன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே ஆட்டுக்குட்டியா நமக்கு பலி ஆயிட்டார். சோ அந்த பலி முடிஞ்ச உடனே பவுல் சொல்றாரு, சகோதரரே நீங்க ஆட்டுக்குட்டிய பலியா கொடுக்க வேண்டாம், உங்களையே நீங்க ஜீவ பலியா கொடுக்க.
அப்படின்னு அர்த்தம், நமக்கு இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிற திறமை, நமக்கு இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிற தாளந்துகள், இது எல்லாத்தையும் அவருக்காக திருப்பி கொடுக்கறது இல்லையா? அதுக்கு பேர் தான் தேவனுக்கு பிரியமான ஜீவபலி. பலி அல்ல, ஜீவபலி. ஏன்னா பழைய ஏற்பாட்டுல ஆட்டுக்குட்டி பலி கொடுக்கும்போது ஜீவன் போயிடும். ஜீவன் போனாதான் அது பலி. நமக்கு அப்படி இல்லை, ஜீவனோடு இருக்கும் போதே பலி செலுத்துற வாய்ப்பு நமக்கு. சோ இதை புரிஞ்சுக்காம நம்ம ஆட்டுக்குட்டி பலி செலுத்தணும் பிரயோஜனம். இதைத்தான் பவுல் சொல்றாரு, இதை நீங்க கொடுக்கணும்னு சொல்லி தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன், இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆரம்பம். பாருங்க, இப்ப பைபிள்ல ஓரளவுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, எப்படி எப்படிலாம் படிக்கிறது ஒரு முடிவு கொடுத்தோம். ஒரே தலைப்பின் கீழ் படிப்பது, பேரபிள்ஸ் எப்படி படிக்கிறது இல்லைங்களா, கருப்பொருளை இருந்து படித்தல், தீர்க்கதரிசனத்தை எப்படி படிக்கிறது, நிழலும் பொருளும்னா என்ன அது எப்படி படிக்கிறது, காலத்தை ஏன் கருத்தில் கொண்டு படிக்கணும், என்னென்ன காலம் இருக்கு, எல்லாத்தையும் படிச்சிட்டோம். சோ இப்ப இதெல்லாம் எதுக்காக படிச்சோம்னா, அடுத்தடுத்து நம்ம பார்க்க போற பாடங்களுக்காக படிச்சிருக்கோம். அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம வெள்ளிக்கிழமை அன்னைக்கு என்ன ஒரு சப்ஜெக்ட் பார்க்க போறோம்னா, முதலாம் உலகம். என்னை பார்த்தா காலத்தை கருத்தில் கொண்டு படித்த அடுத்த பாட்டு முதலாம் உலகம். சோ முதலாம் உலகம் பேதுருவே சொல்லிட்டாரு, ஜலத்தினால் அழிஞ்சுன்னு சொல்லிட்டு. இப்ப என்னோட கேள்வின்னா, முதலாம் உலகத்துல தேவன் அத்தனை பேரையும் எக்ஸப்ட் ஒரே ஒரு குடும்பம், நோவாவுடைய குடும்பம் 8 பேர் தவிர, மிருக ஜீவன்கள்ல 7 ஜோடி தவிர மிச்சம் இருக்கிற எல்லாத்தையுமே உருவாக்குனதும் அவர் தான், அழிச்சதும் அவர் தான். இப்ப எனக்கு என்ன கேள்வி மனசுக்குள்ள வருதுன்னா, என்ன காரணத்துக்காக இத்தனை ஜனங்களையும் இத்தனை மிருக ஜீவன்களையும் தேவன் தண்ணீர் மூலம் முதலாம் உலகத்தில் அழித்தார் அப்படின்னு கேள்வி கேட்கும்போது, நீங்க எல்லாம் பேசுறது எனக்கு கேட்குது. அக்கிரமம் பெருகி போச்சுன்னு சொல்றீங்க, கரெக்டுங்களா? அக்கிரமம் பெருகி போனதுனால தேவன் பூமியை அழிக்கணும்னா முதலாம் உலகத்தை அழிச்சதை விட இப்ப அதிகமா அழிக்குது. ஏன்னா முதலாம் உலகத்துல இருந்த அக்கிரமத்தை விட இப்ப அக்கிரமம் அதிகமா இருக்கு. அப்ப அக்கிரமம் பெருகி போச்சு என்பது முற்றிலும் சரியான பதில். வேற ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதனாலதான் இத்தனை பேர்த்தையும் தேவன் அழிச்சிருக்கார். என்ன காரணத்தினால தேவன் முதலாம் உலகத்தை அழித்தார் என்பதை வரும் வெள்ளிக்கிழமை சரியாக 7 மணிக்கு நம்ம பார்க்கிறோம். சோ இப்ப நீங்க செய்ய வேண்டிய ஒரு ரிக்வஸ்ட், உங்ககிட்ட தாழ்மையான வேண்டுகோள். சோ இப்ப நீங்க ஸ்லைட்ல பாக்குற ஒரு போன் நம்பர் இருக்கு. இந்த போன் நம்பருக்கு நீங்க எல்லாரும் சப்ஜெக்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா 2 விஷயங்கள் நீங்க மெசேஜ் பண்ணணும். ஒண்ணு, உங்க பேர் என்ன, 2வது எந்த ஊர்ல இருந்து நீங்க இதை பாக்குறீங்க அப்படிங்கிற 2 விஷயத்தையும் நீங்க போடுங்க. ஆக்சுவலா நாங்க முதல் நாளே சொல்லியிருந்தோம், போன வெள்ளிக்கிழமை சொல்லியிருந்தோம். ஒரு சில பேர் மிஸ் பண்ணிட்டீங்க போடுறது. அதனால இப்ப புதுசாக சேர்ந்திருக்கலாம். உங்க எல்லாருக்கும் தாழ்மையான வேண்டுகோள். எதுக்குன்னா, எந்தெந்த ஊர்ல இருந்து யார் யார் பாக்குறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஃபர்தரா என்னென்ன பண்ணு அப்படிங்கிறதுக்காக தான் நாங்க பண்றோம். சோ இந்த ஒரு விஷயமானது உங்களுக்கு இந்த ஜூம் வாயிலா வாரத்துல 2 தடவை நடக்கும். அதே உங்களுக்கு சகோதரர் அறிவிச்சிருப்பாங்க. உங்களுக்கு வேற ஏதாவது தகவல்கள் இதை பத்தி வேணும்னு நீங்க தெரிஞ்சாலும் இந்த கீழே இருக்கிற தொலைபேசி எண்ணில் நீங்க தாராளமா தொடர்பு கொண்டு பேசலாம். பட் அதுக்கு முன்னாடி எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள், நீங்க இந்த நம்பருக்கு உடனடியா வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து உங்க பேரு, எந்த ஊர்ல இருந்து நீங்க இந்த ஜூம் மீட்டிங்ல கலந்துக்கிறீங்க அப்படிங்கிறத தெரிவிச்சீங்கன்னா எங்களுக்கு ஃபர்தரா உங்களை ஃபாலோ பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். தொடர்ந்து இதை மிஸ் பண்ணிடாதீங்க. தயவு செஞ்சு சொல்றோம், இது எவ்வளவு கோடி ரூபாய் கொடுத்தாலும் உங்களுக்கு கிடைக்காத ஒரு விஷயம். நீங்க ஃபீல் பண்ணிருப்பீங்க. போன வாரமும், அதாவது போன கிளாஸ்லயும் இந்த கிளாஸ்லயும் கண்டிப்பா நீங்க அதை ஃபீல் பண்ணிருப்பீங்க. தயவு செய்து விட்டுறாதீங்க. விட்டா இழப்பு உங்களுக்கு தான். இதை முற்றிலும் நாங்க ஏன் இலவசமா கொடுக்குறோம்னா, நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணி இதை கொண்டு போய் சேர்த்துங்கிறத எங்க நோக்கமா வச்சு பண்ணிட்டு இருக்கிறோம். சோ அந்த நோக்கத்தின் அடிப்படையில உங்களுக்கு இது வந்து சேர்ந்திருக்கு. எந்த காரணத்தை கொண்டும் இதை மற்ற எந்த காரணத்துக்காகவும் மற்ற வேலைகளுக்காகவும் வேற ஏதோ ஒரு யாராவது வேண்டாம்னு சொல்றாங்க இந்த காரணத்துக்கெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க. இதை கேட்டா உங்களுக்கு நீங்க எப்படி பிரயோஜனமா இருந்துச்சோ அதே மாதிரி இதை முழுசா கேட்டு முடிங்க. அதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு டெஃபினட்டா பிரயோஜனமா இருக்கும். உங்க வாழ்க்கை விதமே மாறும். பேரபிள்ல பார்த்த மாதிரி ஆண்டவர் எதிர்பார்க்கிற பிரகாசம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லி இந்த பாடத்தை நான் நிறைவு செய்யறேன். மற்ற அறிவிப்புகளை கொடுக்கறதுக்கு நம்முடைய அன்பு சகோதரர் அவர்கள் வந்து மறுபடியும் மற்ற அறிவிப்புகள் கொடுப்பாங்க. அது வரைக்கும் இணைந்திருக்கும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பொறுமையோடு கேட்டவங்க அனைவரையும் தேவன் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.